إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சர்வ புகழும் இந்த அகிலங்களை படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவன் தனித்தவன், நிகரற்ற அன்புடையவன். ஆட்சி அதிகாரங்கள் அனைத்தும் அந்த அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமாகட்டும். அவன் நாடுகின்ற போது பூமியில் உள்ள மனிதர்களை சிலரை வெற்றி பெறச் செய்கிறான், சிலரை தோல்வியடைய செய்கிறான். இந்த உலகத்திலே அநியாயம் செய்தவர்கள் அல்லாஹுவினால் தண்டிக்கப்படுகிறார்கள். உலகத்திலும் மறுமையிலும் அவர்கள் இறுதியிலே கேவலத்தை சந்திக்கிறார்கள். ஆட்சி அதிகாரங்கள் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. அவன் விரும்பினால் சிலருக்கு ஆட்சியை கொடுப்பான், அவன் விரும்பாத போது அவர்களிடமிருந்து அதை பறித்தும் கொள்கிறான். இந்த உலகத்திலே வணக்க வழிபாடுகள், சாஷ்டாங்கங்கள் அனைத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் ஒருவன் தான். அவனை தவிர இந்த உலகத்திலே எந்த ஒருவரும் அல்லாஹ்வுக்கு நிகராக, அல்லாஹ்வுடைய பிள்ளையாக, அல்லாஹ்வின் உறவினர்களாக மாற முடியாது. அந்த அல்லாஹ் எந்த விதமான தேவைகளும் அற்றவன். அவன் மனிதர்களுடைய பால், உணவு, அபிஷேகத்தின்பாலோ அல்லது வேறு ஒரு பொருள்களின்பாலோ தேவையற்றவனாக இருக்கிறான். அவன் மனைவி மக்கள், பிள்ளைகள் என்ற தேவையற்றவன். சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திலே சமாதானத்தை போதித்த, சத்தியத்தை கொண்டு வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் என்று முயற்சிக்கின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூய்மையான வாழ்க்கை நெறிகளை அறிய வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற அனைத்து நல்லுள்ளம் கொண்ட மனிதர்கள் மீதும் உண்டாவதாக. அன்பான சகோதரர்களே, இன்றைய இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய ஒரு ஆக்ரோஷமான பயானாக நீங்கள் பார்க்கக்கூடாது. ஏனென்று சொன்னால், இது என்னை பொறுத்தவரையும் நான் இந்த தலைப்பு முதலாவதாக செய்கிறேன். இலங்கை மக்களின் ஒளிந்து கிடக்கும் சில வரலாற்று உண்மைகள். இலங்கை முஸ்லிம் மக்களின் ஒளிந்து கிடக்கின்ற சில வரலாற்று உண்மைகள் என்பது இன்றைய தலைப்பு. இந்த தலைப்பு கேட்கும்போது உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். என்னடா இது 27 ஆண்டு, நல்ல ஏதாவது ஒரு மார்க்க பயான் பண்ணலாமே, இன்னைக்கு போய் இதை பேசணுமா என்று கூட நீங்கள் சில நேரம் நினைக்கலாம். இந்த தலைப்பு பேச வேண்டும் என்று நாம் திட்டம் போடலை. பல சகோதரர்கள் திருப்பி ஏன்பா அந்த இலங்கைய வரலாறுகள், முஸ்லீம்களுடைய வரலாறுகள் நிறைய நமக்கெல்லாம் தெரியலையே, கொஞ்சம் நீங்கள் பேசலாமே என்று பல சகோதரர்கள் அன்பான முறையில் வேண்டிக் கொண்டாங்க. அதே மாதிரி அண்மையில் சந்தித்த ஒரு ஊடகவியலாளர், ஒரு சகோதரர் கூட இலங்கை முஸ்லீம்கள் சம்பந்தமான சில நேரடியான ஒரு பேட்டி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ ஏனென்றால் இதில் இந்த இலங்கை முஸ்லீம்களை அறிந்து கொள்கின்ற ஒரு தேவை இன்றைக்கு கண்டிப்பாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால், குறிப்பாக இன்றைக்கு சர்வதேச உலகத்திலே இலங்கை முஸ்லீம்களை பற்றிய சரியான தகவல்கள் அது அரசாங்க ரீதியாக அது முன்வைக்கப்பட்டிருந்தாலும் கூட, அதாவது சர்வதேச உலகத்துக்கு அது பாரிய அளவிலே, குறிப்பாக அண்டை நாடான இந்தியாவிலே தமிழ் பேசுகின்ற தமிழ்நாட்டிலே வாழுகின்றவர்களுக்கு கூட
இலங்கை முஸ்லீம்களுடைய பிரச்சனை என்னன்றது ஒழுங்காக தெரியல. அதனால் இந்த இலங்கை முஸ்லீம்களுடைய பிரச்சனையை முழுமையாக இந்த இடத்துல சொல்ல முடியாது. சில துணிக்கைகளை அல்லது சில தகவல்களை மட்டும்தான் என்னால் தர முடியும். இப்போ நீங்கள் நினைக்கலாம் இந்த ஒரு பெரிய வரலாற்று ஆசிரியர் வந்திருக்கிறாராகும். அப்படியும் இல்லை. இந்த செய்திகளை எல்லாம் நிறைய வரலாற்று நூல்களிலே இதற்கு முன்னால் ஆய்வு செய்த பல ஆய்வாளர்களுடைய நூல்களிலே, ஆக்கங்களிலே, உரைகளிலே இருந்து தான் நாம் எடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பேச்சை பேசக்கூடிய நான் என்னை தனிப்பட்ட ரீதியில் அறிமுகப்படுத்த வழங்கிடக்கூடாது. இந்த அதாவது உங்களுக்கு தெரியும், இலங்கையில் நடந்த 1990ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இடம்பெற்ற அதாவது முஸ்லிம்களுக்கு எதிரான முஸ்லிம்களை அகதிகளாக விரட்டப்பட்ட ஒரு சம்பவம். அப்படி அகதிகளாக விரட்டப்பட்டவர்களிலே நானும் ஒருவன். அவன் நேரடியாக இப்படி அகதிகளாக சொந்த நாட்டிலேயே வாழ்ந்து அகதி முகாம்களிலும் மரத்தடி நிழல்களிலும் உணவில்லாமல் உறங்குவதற்கு சரியான வழி இல்லாமல் அகதி முகாம்களிலே நாங்கள் நிறைய கண்ணீர் வடித்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பாடசாலைக்கு செல்ல முடியாது. உதாரணமாக சொல்லனால் 1990ஆம் ஆண்டு நாம் மன்னாரிலிருந்து வடமாகாணத்தில் இருந்து அகதியாக வெளியாக்கப்பட்ட போது சில காலங்கள் படிப்பில்லை. அப்போ படிப்பில் கடுமையான ஆர்வமாக இருந்தது. அப்போ ஒரு பாடசாலைக்கு போகிறேன். அதான் முதலாவது அந்த ஊர் என்னென்றே தெரியாது. அப்போ மரத்து நிழலில் தான் எங்களோட தங்குமிடங்கள். அந்த நேரத்தில் ஒரு பாடசாலைக்கு போகிறேன். அப்போ நான் படிக்கிறேன் 9ஆம் ஆண்டு. ஏதாவது எனக்கு படிக்கிற அந்த ஒரு 3-4 மாதம் இடவிடுபட்டு அது படிக்கணுமேன்றதுக்காக அந்த பாடசாலை முள்ளு வேலிகளால் அடைக்கப்பட்டது. வேலிக்கு அப்பால் ஒரு மாணவனை கூப்பிட்டு எனக்கு படிக்கணும்னு ஆசையாகிக்குது, நீ அதாவது படிக்கிற பாட புத்தகம் கொடுப்பீங்களா என்று கேட்டது இன்று என்னுடைய நினைவுக்கு வருது. அந்த அளவு நாங்கள் சோகங்களை எல்லாம் சந்திச்சுக்கிறோம். பல்வேறு வகையான இயக்கங்கள், பல பிரச்சனைகள், பல துன்பங்களை அனுபவித்தவர்கள் என்ற வகையில் சில பிரச்சனைகள் சின்ன வயசாக இருந்தாலும் அந்த அந்த பசுமரத்தாணி என்று சொல்வார்கள். அதாவது அந்த அளவுக்கு பசுமரத்தாணி போன்று உள்ளங்கள் அது மறையாத அதாவது சோகங்களாக இருக்கின்றபடியால் அந்த செய்திகளை இன்னும் அனுபவத்தின் மூலமாகவும் என்னுடைய சிறிய அனுபவத்தின் மூலமாக சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். அன்பான சகோதரர்களே, அதற்கிடையில் இலங்கை முஸ்லிம்கள் சம்பந்தமான வரலாற்று பார்வையை பற்றி கொஞ்சம் நீங்கள் பார்க்கணும். வரலாற்று ரீதியாக இலங்கை முஸ்லிம்களுக்கும் இலங்கைக்கும் இடையில் என்ன தொடர்பு? இவங்க யார்? இவர்கள் வந்தேறு கொடிகளா அல்லது சொல்வார்கள் மரக்கலையான்னு சொல்வார்கள். அதாவது மரக்கலையா என்று சிங்களத்தில் சொல்லுவாங்க. அதாவது கப்பலில் தோணியில் வந்தவங்கன்னு. தோணியில் வந்தவர்களுக்கு ஏன்னா தோணியில் விஜயன் என்ற வட இந்தியாவிலேருந்து ஒரு குரூப் வந்தாங்க. ஆரம்பகால ஆதிவாசிகள் தோணியில் வந்தவர்கள் என்று பார்த்தா எல்லாம் தோணியில் வந்தவங்க தான். அவ இப்படி சொல்லுவார்கள். இதுக்கு வேற விளக்கம் சொல்லுவாங்க. ஒரு சிங்கள மன்னரை ஒரு முஸ்லீம் தாய் பாதுகாத்த போது அந்த சிங்கள மன்னர் தன்னுடைய உயிரை போத்துக்கயிறது அல்லது ஆங்கிலேயர் நினைக்கிறேன் பாதுகாத்தமைக்காக அவர் என்ன செஞ்சாராம், கல்லில் எழுதினாராம் மாவர் ரெக்கலை அப்படின்னு, என்னை பாதுகாத்த ரத்தம். அப்போ அந்த திரத்திட்டு வந்துக்கிறாங்க. திரத்திட்டு வரும்போது சிங்கள மன்னர் இந்த அம்மாவுக்கு தெரிய ஒரு இடத்துல ஒழிச்சிக்கார். அவள் வந்தோடனே இந்த அம்மா உட்கார்ந்துருக்கிறாங்க. கேட்குறாங்க, இப்படி இவர் ஓடி வந்தாரா அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த அம்மா சொன்னாங்களா, இல்லை நான் காணலைன்னு. பொய் சொல்கிறியான்னு சொல்லி உடனே அந்த அம்மாவை வெட்டிவிட்டு போயிட்டாங்க. அம்மா வெட்டி துண்டாக்கிட்டு போயிட்டாங்க. இவர் பார்த்தாரா, நமக்காக ஒரு தாய் செத்துட்டாங்களான்னு சொல்லி அந்த ரத்தத்தை எடுத்து மாவை ரெக்கலை அப்படின்னாங்க. என்னை பாதுகாத்த ரத்தம் இப்படி வரலாறு எல்லாம் சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் இலங்கை வரலாற்றிலே முஸ்லிம்களுடைய பங்களிப்பை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட இப்போ வரலாற்று ஆசிரியர்கள் பெரும்பாலும் எழுதுகிறார்கள் 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் முஸ்லிம்கள் அரபிகளினுடைய பரம்பரையாக இலங்கைக்கு வந்தார்கள். அரபிகள் வியாபாரத்துக்கு வந்த அரபிகள் அங்கிருக்கின்ற சிங்கள பெண்களை அவர்களை திருமணம் முடித்ததால் பிறந்த சந்ததிகள் தான் முஸ்லிம்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் இது வரலாற்றிலே செய்யப்பட்டிருக்கிற மிகப்பெரிய மோசடி என்பதை நாம் இலங்கை முஸ்லிம்களுடைய வரலாற்றை ஆய்வு செய்து பார்க்கின்ற போது விளங்க முடிகிறது. பல ஆய்வாளர்கள், கிட்டத்தட்ட டாக்டர் சுக்ரி என்று நலிமியா பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராக இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர், அவர் கூட இலங்கையினுடைய வரலாறு சம்பந்தமாக சில ஆய்வுகளை செய்திருக்கிறார்கள். இதுபோன்று பலரும் நம்மை விட முந்தி இந்த ஆய்வுகளை செய்த அவர்கள் கூட என்ன சொல்கிறார்கள் சொன்னால், அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கு வருவதற்கு முன்பிருந்தே அரேபியர்கள் இலங்கையிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அவங்கள இஸ்லாமியர்கள் அல்ல, அரேபிய பரம்பரைகள் அந்த இலங்கையிலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கான சில ஆதாரங்களை பழைய நூல்களில் இருந்து, உதாரணமாக இந்த இம்ரவுல் கைஸ் என்று சொல்லப்படக்கூடிய அரபிய பண்டைய காலத்து ஒரு அரபிய ஒரு கவிஞர் அந்த நூலில் இருந்து சில ஆதாரங்களை எடுத்துக்காட்டி இலங்கையோடு இலங்கையில் அந்த அரபு நாடுகளில் இல்லாத இலங்கை போன்ற நாடுகளிலே கிடைக்கக்கூடிய சில பொருட்களை அந்த கவிதைகளில் அவர் இடம்பெற செய்கிறார்.
அதனால் அந்த காலத்தில் இருந்தே இலங்கையோடு அரபிகளுக்கு ஒரு தொடர்பு இருந்திருக்கலாம் என்று வரலாற்று ரீதியான சில ஆய்வுகள் குறிப்பிடுகிறது. அது மட்டும் இல்லாமல், அதாவது பண்டைய காலங்களிலே இலங்கை முஸ்லிம்களுக்கும் தென்னிந்தியாவிலே குறிப்பாக கீழக்கரை, ராமநாதபுரம், அதே மாதிரி தொண்டி, அதே மாதிரி அதிராம்பட்டினம், இது போன்ற அந்த பகுதிகள், இது மாதிரியான பகுதிகளில் இருந்த அந்த முஸ்லிம்களோடு இலங்கையில் வாழ்ந்திருக்கின்ற அந்த வடக்கு பகுதியில் இருக்கிற மன்னார், தலைமன்னார், புத்தளம், கொழும்பு, நீர்கொழும்பு, அதே மாதிரி இருக்கின்ற தென்பகுதியிலே அமைந்திருக்கின்ற பேர்வலை, காலி, மாத்தறை போன்ற பகுதியில் வாழ்ந்த முஸ்லிம்களோடு அந்யோன்யமான உறவை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதன் விளைவாக இன்று வரைக்கும் உங்களுக்கு தெரியும், இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான மார்க்க உறவு, அவர்களுக்கு இடையிலான தொடர்புகள் இன்று வரைக்கும் இருக்கிறது. இந்தியாவிலிருந்து மார்க்க அறிஞர்கள் இலங்கைக்கு வந்து சொற்பொழிவு நிகழ்த்துவார்கள். இந்தியாவிலிருந்து சில ஆசிரியர்கள் வந்து மதரசாக்களிலே பாடம் நடத்துகிறார்கள். இன்னும் சொல்லணும்னு சொன்னால் அந்த மொய்தி மாலை, அந்த மாலை, இந்த மாலை என்று படிக்கக்கூடியதெல்லாம் இயற்றினவர்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவை சார்ந்தவர்கள். குறிப்பாக அந்த இஸ்லாத்தினுடைய அந்த அதாவது பாரம்பரியம் என்ற பெயரால் நூதனங்கள்லாம் கூட, அதாவது அன்றைக்கு இருந்த கேரளாவில் இருந்தெல்லாம் இலங்கை தொடர்பு இருந்திருக்கிறது. அப்போ அந்த காலப்பகுதியிலே மார்க்க ரீதியான ஒரு நல்ல அந்யோன்யமான உறவை இலங்கையோடு இந்திய முஸ்லிம்கள், தென்னிந்தியாவை சார்ந்த முஸ்லிம்கள் வைத்திருக்கிறார்கள் என்ற வரலாற்று உண்மைகள் எல்லாம் தெரிய வருகிறது. அதனால் நீங்கள் பழைய காலத்து பள்ளிவாசல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வந்து தென்னிந்தியாவை சார்ந்தவர்களால் கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள் இன்று வரையும் இலங்கையில் இருக்கிறது. கொழும்பிலே பல பள்ளிவாசல்களை காண முடிகிறது. கரையோர பகுதிகளிலே, இலங்கையினுடைய கரையோர பகுதி, அதாவது கடலை சார்ந்த கரையோர பகுதிகளிலே கட்டப்பட்ட ஏராளமான பள்ளிவாசல்கள் இந்திய முஸ்லிம் சகோதரர்களால் கட்டப்பட்டிருக்கு. வரலாற்று ரீதியாக இலங்கை இந்தியாவுக்கும் இடையிலான ஒரு அந்யோன்யமான உறவு இருந்திருப்பதை காண முடிகிறது. அதே மாதிரி தென்னிந்தியாவை சேர்ந்த சில தனவந்தர்களுக்கு நிறைய தென்னந்தோப்புகள் இலங்கையில் இன்று வரைக்கும் கிடக்கிறது. பெரும்பாலான தென்னந்தோப்புகள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அரசினால் அபகரிக்கப்பட்டும் இருக்கிறது, கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறது. அதே போன்று இலங்கை இந்தியாவுக்கும் இடையிலான முஸ்லிம்களுக்கு இடையிலான திருமண தொடர்புகள் கூட நடந்திருக்கிறது. இதுபோன்று வரலாற்று ரீதியாக சொல்வதாக இருந்தால் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இன்று கூட சொல்வார்கள், அதாவது எதிராம்பட்டினம், கீழக்கரை போன்றவர்கள் எங்கள் அப்பாவெல்லாம் சிலோனில் சம்பாதிச்சவதான் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு வியாபார ரீதியாக நிறைய பேர் இந்த துபாய்க்கெல்லாம் வாரத்துக்கு முன்னுக்கு கீழக்கரையில் உள்ள பழையவர்கள் வந்து சிலோனில் தான் கடை வைப்பாங்க. சிலோனில் அந்த வர்த்தகத்துக்குரிய நல்ல ஒரு அழகான ஒரு பூமி, சம்பாதிக்கிறதுக்குரிய ஒரு நல்ல இடம். இந்த இடம் கிட்டத்தட்ட 1976 80ஆம் ஆண்டுக்கு பிறகு நடந்த வன் செயல்களுக்கு பிறகு ஒரு அமைதியற்ற பூமியாக மாறியது. பொருளாதார ரீதியாக பின்னடைவு இருந்தது. பொருளாதார ரீதியாக மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். அங்குள்ள மக்கள் வறுமைக்கு சென்றார்கள். அந்த நாட்டிலிருந்து வேறு நாடுகளுக்கு சம்பாதிக்க போக வேண்டும் என்ற நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டார்கள். இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் இந்த பயங்கரவாத பிரச்சனையை தொடர்ந்துதான் அந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. இதே போன்று நீங்கள் இலங்கை முஸ்லிம்களுடைய வரலாற்றிலே நீங்கள் பார்ப்பது என்று சொன்னால், ஆரம்ப காலத்திலே கிட்டத்தட்ட இலங்கையை பொறுத்தவரையும் 640 காலப்பகுதிக்கு முன்பு ஆங்கிலேய ஆட்சி இலங்கையில் நடந்திருக்கிறது. அதாவது ஆங்கிலேய ஆட்சி காலம், அதே போன்று போர்த்துகேயர்கள், ஒல்லாந்தர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆட்சி காலம் எல்லாம் நடந்திருக்கிறது. இந்த போர்த்துகேய ஆட்சி காலங்களிலே ஒல்லாந்த ஆட்சி குறிப்பாக இந்த போர்த்துகேய ஆட்சி காலம் வந்த பிறகு, இந்த போர்த்துகேய ஆட்சி காலத்துக்கு முதலில் இலங்கையுடனான முஸ்லிம்களுடைய உறவு மிகவும் அந்யோன்யமாக இருந்திருக்கிறது. எந்த அளவுக்கு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இலங்கையில் முஸ்லிம்களுக்கு பூரணமான ஒரு சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கு. மார்க்கத்தை அவர்கள் எந்த தடையும் இல்லாமல் பின்பற்றுவதற்கான சுதந்திரம் அந்த காலப்பகுதியில் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த காலப்பகுதியிலே அரேபிய வியாபாரிகள் இலங்கையை பொறுத்தவரையும் இந்து சமுத்திரத்தின் முத்து என்று அந்த இலங்கையை வர்ணிப்பார்கள். பொதுவாக இந்த வியாபாரிகள் வந்து தங்குமிடமாக அந்த இலங்கையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். செரந்தீப் என்று இன்றும் சொல்வார்கள். இலங்கைக்கு அரபியர்கள் செயலானி என்று சொல்வார்கள், செரந்தீப் என்று சொல்வார்கள். இந்து சமுத்திரத்தினுடைய முத்து என்று இலங்கை வரலாற்றை பற்றி எழுதுகின்ற எழுத்தாளர்கள் சொல்கிறார்கள். அப்போ அன்றைய காலப்பகுதியில் கிட்டத்தட்ட சொல்கிறார்கள், உமர் இப்னு கத்தாபுடைய ஆட்சி காலத்திலெல்லாம் முஸ்லீம்கள் இலங்கைக்கு வந்திருக்கிறதாக சில வரலாற்று தகவல்கள், நம்பகமான தகவல்கள் நமக்கு கிடைக்கிறது. அப்போ அந்த காலத்தில் என்ன நடந்திருக்கிறது என்றால், முஸ்லீம்கள் கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு செல்வாக்கோடு இலங்கையில் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த முஸ்லீம் சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் எந்த அளவுக்கு சொன்னால், முஸ்லீம்கள் தான் அன்றைய பெரிய வர்த்தகர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள். பெரிய அளவில் முஸ்லீம்கள் வந்து இலங்கை சர்வதேச வர்த்தகத்தை இலங்கையிலே ஊக்குவித்தவர்கள் முஸ்லீம்கள். எப்போ இந்த போர்த்துகேயர்களுடைய வருகைக்கு முன்னால் முஸ்லீம்களுடைய கொழும்பையெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் பாருங்கள், கொழும்புல நீங்கள் மெயின் சிட்டியை பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்லீம்களோட கையில் அது கிட்டத்தட்ட இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக பறிபோய் கொண்டிருக்கிறது. வியாபார தலங்களை பாருங்கள், கொழும்பினுடைய வியாபாரத்தை தீர்மானிக்கிறவர்கள் இன்றைக்கு வரைக்கும் முஸ்லீம்களாக இருக்கிறாங்க. என்ன காரணம்னு சொன்னால், அன்றையிலிருந்து போர்த்துகேய அந்த வருகைக்கு முதல்ல இருந்து முஸ்லீம்கள் வந்து இலங்கையினுடைய சர்வதேச வர்த்தகத்தை ஊக்குவித்திருக்கிறார்கள்.
சர்வதேச வர்த்தகத்தை இலங்கையினுடைய பொருளாதார அதாவது அபிவிருத்திக்கும் இலங்கையினுடைய வருமானத்துக்கும் முக்கிய பங்காற்றி இருக்கிறார்கள் முஸ்லிம்கள். இதெல்லாம் வரலாற்றிலே மறைந்து கிடக்கின்ற சொல்லப்படாத சில உண்மைகள். இதன் விளைவாகத்தான் உங்களுக்கு தெரியும், இந்தியாவை ஆண்டவர்கள் முஸ்லிம்கள் ஆண்டார்கள். முகலாய மன்னர்கள் கிட்டத்தட்ட 800 வருஷம் இந்தியாவை ஆண்டார்கள். நான் கேட்கிற தென்னிந்தியாவுக்கு படையெடுத்த அந்த முகலாய மன்னர்கள் ஏன் இலங்கையை பிடிக்கல? அவங்களுக்கு சிம்பிள் விஷயம் தான், பிடிச்சிருக்கலாமே, பிடிக்கல. ஏன்னு சொன்னால் அவர்களுக்கு இலங்கையில் தான் முஸ்லீம்கள் செல்வாக்கோடு தான் இருக்கிறாங்க என்பதனால் அவர்களுக்கு அந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்ற தேவை அவர்களுக்கு இருக்கல. அப்ப அந்த அளவுக்கு இந்தியாவை முகலாய மன்னர்கள் ஆட்சி செய்த காலத்தில் கூட இலங்கையை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணம் வராததுக்கு காரணம் முஸ்லீம்களை பொறுத்தவரையும் நாடு பிடிக்கிற நோக்கம் உள்ளவர்கள் அல்ல. அமைதியா வாழலைன்னா சும்மா இருந்துருவாங்க. ஏதாவது வாழ முடியலைன்னா தான் கொஞ்சம் இடக்கு முடக்கா சில யுத்தங்கள் கொண்டு பிடிப்போம்லாம் நடக்கும். சும்மா இருந்தால் சும்மா இருப்பாங்க. பாருங்க, முஸ்லீம்கள் தூண்டப்பட்டால் தான் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. அவங்க சும்மா என்ன செய்ய மாட்டாங்க, பிரச்சனைக்கு போக மாட்டாங்க. அப்ப இந்த வகையில் இப்போ இலங்கையை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், இந்தியாவுக்கு அண்மித்த ஒரு நாடு. தென்பகுதியில் கிட்டத்தட்ட ராமேஸ்வரத்தில் இருந்து 18 கிலோமீட்டர் தான் தலைமன்னார். இப்போ கிட்டத்தட்ட இப்போ சொல்றதா இருந்தால் எங்கட ஊர்ல இருந்து ராமேஸ்வரத்துக்கு டக்குன்னு வந்துடும். ஆனால் கொழும்புக்கு போறோம்னா 3 வருவோம். ராமேஸ்வரத்துக்கு வரணும்னு சொன்னால் 1 மணி நேரத்தில் வந்துடும். அவ்வளோ கிட்டத்தட்ட நாங்கள் இருக்கிறோம். அப்போ அந்த அளவுக்கு இந்தியாவை கிட்டத்தட்ட அண்மித்த இந்தியாவோடு அந்யோன்யமான திருமண உறவு கூட வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு என்பதனால் இலங்கை இந்தியாவும் அந்த வரலாறு கண்டிப்பாக எப்படி நீங்கள் இலங்கையினுடைய இந்தியாவினுடைய வரலாற்றை தெரிய வேண்டுமோ, தமிழ்நாட்டு சகோதரர்களுக்கு நான் சொல்றேன், இலங்கையினுடைய வரலாற்றை நீங்கள் ஏன்னா இலங்கை வந்து கிட்டத்தட்ட ஒன்று தான். சொல்றாங்க ஒரு காலத்தில் 2 ஒரே நாடாக தான் இருந்து சரியா இருந்திருக்கும். அந்த பெரிய வரலாறுலாம் அதுக்கு சொல்லுவாங்க. அப்போ இலங்கையை பொறுத்தவரையும் பெரிய ஒரு நாடெல்லாம் இல்லை. நம்ம சும்மா ஜோக்கு பண்ணுவாங்க, என்ன சொல்லுவாங்க, தண்ணி எல்லாரும் சேர்த்து சாப்பிட்ற தண்ணியில் கையை கழுவி விட்டா கூட இலங்கை போயிருமாம் இந்தியாவில். அந்த அளவுக்கு சின்ன ஒரு நாடு. கிட்டத்தட்ட அந்த நாட்டினுடைய நீளம் வந்து 425 கிலோமீட்டர் தான். 425 கிலோமீட்டர் நீளம். அகலம் வந்து 225 கிலோமீட்டர், அவ்வளோதான். நீளம் வந்து 425, அகலம் 225. அப்போ எவ்வளோ சின்ன நாடுன்னு பாருங்க. இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களை பொறுத்தவரையும் பெரும்பான்மையினர்கள் பௌத்த மதம். இன்றைக்கு பெரும்பான்மையானவர்கள் பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள். இந்த வரலாற்று ரீதியாக சொல்வது இதெல்லாம் உங்களுக்கு தேவை. அதில் 2வது சிறுபான்மையாக வாழ்கின்றவர்கள் தமிழ் மக்கள். 3வது நான் தமிழ் மக்கள் யாருன்னு சொல்றேன். 3வது சிறுபான்மையாக வாழ்கின்றவர்கள் முஸ்லிம்கள். அதே மாதிரி பரங்கியர்கள் மற்ற இனம் எல்லாம் இருக்கிறாங்க. இந்த 3 இனம் தான் முக்கிய பிரதான இனங்கள். இதில் 2 சிறுபான்மை, ஒன்று தமிழர்கள் முஸ்லிம்கள். இப்போ தமிழ்நாட்டு சகோதரர்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. என்னன்னா தமிழ்நாட்டில் வந்து தமிழர்கள் அப்படின்னு சொன்னால் யாரை சொல்லுவாங்க தெரியுமா? முஸ்லீமும் சேர்ந்து தான். தமிழ் மக்களுக்கு பாதிப்பு என்று தமிழ்நாட்டில் சொல்லப்பட்டால் முஸ்லீம் தமிழ் வித்தியாசம் இல்லை. அதை பிரித்து சொல்றதா இருந்தால் இந்து கலவரம் மாதிரி சொல்லுவாங்க, அல்லது RSS இந்த மாதிரி சொல்லுவாங்க, அல்லது வேறு ஏதாவது பேர் சொல்லுவாங்க. தமிழ் மக்களுக்கு துன்பம் இழைக்கப்படுது என்று தமிழ்நாட்டில் பேசப்பட்டால் பெரும்பாலும் தமிழர், அதாவது முஸ்லீமுக்கு சேர்த்து என்று பெரும்பாலும் தமிழ்நாட்டை வழங்குவாங்க. ஆனால் இந்த வடிவத்தில் தான் இந்த இலங்கை பிரச்சனையும் தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம் மக்கள் பார்க்குறாங்க. தமிழர்களுக்கு அநியாயம் நடக்குது என்ற உடனே இந்த மீடியாக்கள் சேனல் 4 இன்றைக்கு என்ன செய்கிறாங்க, அதுக்காக இப்போ இந்த பேச்சில் நான் முதலாவது ஆரம்பத்தில் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி இருக்குது. நீங்கள் விளங்கிடக்கூடாது, இந்த பேச்சில் தமிழீழ விடுதலை புலிகளுடைய போராட்டத்தை நாம் கொச்சப்படுத்தவோ, அது அரசாங்கத்தோடு அவங்க பார்க்குற பிரச்சனை. இதை பற்றி நாம் பேசுறதுக்கு நமக்கு அந்த ரைட் இல்லை. அது அரசாங்கத்துக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனை. அதே மாதிரி தமிழ் மக்களை அல்லது அப்பாவி தமிழ் மக்களை பற்றி நாம் கொச்சப்படுத்தி அவங்களுடைய வரலாற்றை கேவலப்படுத்தி பேசுறதோ, அல்லது அப்பாவி தமிழ் மக்கள் தான் முஸ்லீம்களுக்கு அநியாயம் செஞ்சாங்கன்னு அந்த அப்பாவிகளை குற்றம் சுமத்துறதுக்கும் அந்த தலைப்பு போடலை. எங்கட பிரச்சனை என்னன்றதை தெரியணும். முதலாவது நம்ம பிரச்சனை என்ன, அடுத்தவங்களோட பிரச்சனை அது அவங்களும் அரசாங்கமும் பார்ப்பாங்க. அதனால் இதை வித்தியாசம் வழங்கிடக்கூடாது. அல்லது இலங்கை அரசாங்கம், அதாவது கௌரவ ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர் சரியில்லை, அவர் அரசாங்கம் சரியில்லைன்னு சொல்லி மற்ற பக்கத்தால் அப்படி சொல்றதாவும் நினைச்சிடக்கூடாது. நம்ம இதை பற்றி பேசவே மாட்டோம். குறிப்பாக தமிழ்நாட்டில் வாழக்கூடிய நம்ம தமிழில் பேசுறதால, இங்கிலீஷில் பேசினா சர்வதேச உலகம் பார்க்கும். நாம தமிழில் பேசுகிற காரணம் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு இலங்கை மக்களுடைய பிரச்சனை சரியாக தெரியணும். தெரியாதால குறைஞ்ச வச்சு இந்த நோன்பு காலத்தில் துவாவா செய்வாங்க. யாரெல்லாம் இவங்களை அமைதியாக வாழச்சு, குறைஞ்சபட்சம் உதவி இல்லைன்னா கூட யாரெல்லாம் இவங்களை அமைதிப்படுத்துன்னு ஒரு துவா கூட செய்யலாம் தானே. அந்த அடிப்படையில் பிரச்சனை தெரியணும், அதுக்கு பிறகுதான் அடுத்தது. அந்த அடிப்படையில் சொல்றேன். அப்ப தமிழ் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற உடனே நம்ம ஆட்கள் நினைக்கிறது முஸ்லீமுக்கு அங்கே பாதிப்பு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அதுக்கு எதிரான கண்டனங்கள், அதுக்கு கூடான்னு சொல்லல. மனித உரிமை எங்கே இருந்தாலும் அது மனிதாபிமான அடிப்படையில், அது விடுதலை புலி பாதிக்கப்பட்டாலும் சரி, தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டாலும் சரி, சிங்களவர்கள் பாதிக்கப்பட்டாலும் சரி, அதுக்காக குரல் கொடுத்த இனம் முஸ்லீம் சமூகம். அது இன்னைக்கல்ல, இஸ்லாமிய உலகம் எப்போ உலகத்தில் இஸ்லாம் தோன்றியதோ அன்று முதல் மனிதாபிமானத்துக்காக குரல் கொடுத்த ஒரு மார்க்கம். அதனால ஜாதி மத வேறுபாடு பார்த்து நாங்கள் நீதி செலுத்தக்கூடிய கூட்டம் அல்ல. குர்ஆன் அல்லாஹ் சொல்லான், வலா எஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தாதிலு. உங்களுடைய ஒரு சமுதாயம் உங்களுக்கு செய்கிற செயல்பாடுகள் அந்த சமுதாயத்தின் மீது நீங்கள் வரம்பு மீறி உங்களை தூண்டிவிட வேண்டாம்
யாதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா, நீதமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லலாம். நீதம் தவறி நடக்கிற ஒரு வேலை முஸ்லிம்கள்ட்ட இருக்காது, இன்றைக்கு வரைக்கும் நடக்கல. சில நேரம் எங்களுடைய உணர்வுகளை தூண்டி பார்க்கின்ற போது அல்லது எங்களுடைய உரிமைகளோடு விளையாட நினைக்கின்ற போது சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் முஸ்லிம்களால் செய்யப்பட்டிருக்கு. அதுவும் இவர்களாக முந்திக் கொண்டு செய்யல, அவர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைக்கு பழி வாங்குகிறோம் என்ற பெயரால் சின்ன சின்ன வேலை, அதாவது பெரிய பனைமரத்தை வெட்டினதுக்கு அருவம்புள்ள பிச்சு போட்ட மாதிரி வேலை நடந்துக்குது. பனைமரத்தை வெட்டி போட்டானேன்றது கோபத்தில் அவன் அருவம்புள்ள பிச்சு போட்டா என்ன இது, அவன் வெட்டுறது பனைமரம், நீ அருவம்புள்ள பிச்சு, அருவம்புள்ள தெரியுமா என்னண்டு சின்ன புல்லு, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி அப்போ இந்த இலங்கையினுடைய வரலாற்றை சுருக்கமாக வழங்கினா தமிழ் மக்கள் என்று இலங்கையில் யார் சொல்லப்படுவாங்க தெரியுமா? முஸ்லீம் அல்லாதவர்களை தான் சொல்லுவாங்க. ஒன்று, நீங்கள் சனத்தொகை கணிப்பீட்டில் நீங்கள் அடித்து பார்த்தா நெட்டில் வரும், சனத்தொகை கணிப்பீட்டில் பாருங்க, இலங்கை முஸ்லீம்களுடைய சனத்தொகை வீதாசாரம் என்றெல்லாம் நீங்கள் நெட்டில் போய் பாருங்கள். முஸ்லீம்கள், சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லீம்கள். அப்போ சிங்களவர்கள் என்ற ஒரு இனம். சிங்களவர்கள் என்றால் யார்? இது மொழியை அடிப்படையாக வைத்ததும் மதத்தை அடிப்படையாக வைத்ததும். குறிப்பாக சிங்களவர்கள் என்று குறிப்பிட்டால் பௌத்தர்கள் பெரும்பான்மையாக அதில் கணிக்கப்படுவார்கள். அது தவிர சிங்களவர்கள் என்று கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறாங்க. கிறிஸ்தவ மதத்தில் தமிழ் தெரியாது. இப்போ நிறைய பகுதிகளுக்கு நிகமுகெல்லாம் போனீங்கன்னா நீர்கொழும்புல அவங்களுக்கு தமிழ் தெரியாமல் இருக்கும், ஆனால் கிறிஸ்தவ மதம். அதே மாதிரி பழைய பகுதிகளில் நீங்கள் உதாரணமாக சொல்லலாம், அங்கெல்லாம் தமிழ் தெரியாத கிறிஸ்தவர்கள். இதே கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சிங்களம் தெரியாது. அப்போ இவர்கள் விடுதலை புலிகளுடைய சார்பாக கணிக்கப்படுகிறார்கள், இவர்கள் சிங்கள மக்களோடு கணிக்கப்படுகிறார்கள். மத ரீதியான பிரச்சனை என்று வருகின்ற போது ஒரே குழுவில் சிங்களவர்களும் இருப்பார்கள், தமிழர்களும் இருப்பாங்க கிறிஸ்தவ மதத்தில். அதே நேரத்தில் நீங்கள் விடுதலை புலிகளுடைய சார்பாக நீங்கள் பார்த்தால் பெரும்பாலும் இந்துக்களாக இருப்பார்கள். இந்துக்களில் சிங்களவர்கள் இல்லை. அதாவது இந்த மொழியை நீங்கள் சரியாக வழங்கணும். சிங்களவர்கள் என்று சொல்லப்பட்டால் அவர்களை கிறிஸ்தவர்களும் அடங்குவார்கள், முஸ்லீம்களை சிங்களவர்கள் என்று சொல்ல மாட்டான். ஏன்னா 99% இலங்கை முஸ்லீம்களுக்கு அவர்களுக்கு தமிழ் தெரியும், அவங்களோட சொந்த பாசை தாய்மொழி அவர்களுக்கு தமிழாகத்தான் கருதப்படும். ஆனால் தமிழர்கள் என்ற பட்டியலுக்குள்ள வராத தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒரு பெரிய கொடூரமான ஒரு சனத்தொகை கணிப்பிடும். அப்ப இந்த அடிப்படையில் தமிழர்கள் என்று இலங்கை தமிழர் பிரச்சனை என்று நீங்க எங்கேயாவது பார்த்தால் முஸ்லீமை நீக்கி போட்டு தான் நீங்க பார்க்கணும். அது உங்களுக்கு அந்த பிரச்சனையை விளங்கிக் கொள்றதுக்கு ஒரு முகவுரையாக இந்த செய்தியை நான் உங்களுக்கு பதிய வைக்கலாம்னு நினைக்கிறேன். அப்ப இந்த அடிப்படையில் இலங்கையினுடைய சனத்தொகை, அந்த சனத்தொகையில் அதாவது இந்த சனத்தொகை கணிப்பீட்டில் எல்லாம் நிறைய கொஞ்சம் அங்காளங்கள் எல்லாம் செய்வாங்க, சரியான ஒரு சனத்தொகை மதிப்பீட்டு கொடுக்குறல சில கொஞ்சம் முன்ன பின்னெல்லாம் வரும். அப்போ இந்த முன்ன பின்னெல்லாம் கழிச்சு போட்டு பார்த்தா கூட 2011 இது வரைக்கும் வரல, கிட்டத்தட்ட 8% நெருக்கிட்டாங்க, 8% தாண்டி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது இலங்கையினுடைய முஸ்லீம்களில் மொத்த சனத்தொகையில் 8% தான் அது முஸ்லீம்கள் வந்து இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் 20 மில்லியன் மக்கள் இப்போ ஆவிட்டாங்க, 2 கோடியை தாண்டிட்டு 2011 இது வரைக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு போகிறதா இப்படி தெரியும். அப்போ 20 மில்லியன் மக்களில் 8% தான் யார்? முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஜாதி நான் சொன்னேன், அவர்கள் வந்து 12% இருக்கிறாங்க. மீதி பார்த்தீங்கன்னு சொன்னால் பரங்கியர்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் போனால் அவர்கள் 78% மட்டும் இருக்கிறாங்க, 70க்கு 75 கிட்ட இருப்பாங்க. இந்த கணிப்பீட்டில் சில வித்தியாசங்கள்லாம் இருக்கும். இந்த போர் காரணமாக சனத்தொகை வீதாசாரத்தில் சில தளம்பல்கள் எல்லாம் ஏற்பட்டது, பெரிய தளம்பல் இல்லை. அப்போ இந்த 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 8% முஸ்லீம்களிலே குறிப்பாக முஸ்லீம்களாக வாழ்கிறவர்கள், அதாவது 8%. இலங்கையில் இவர்கள் வந்து இவர்களுக்கு ஒரு தனியான ஒரு பகுதி இல்லை, முஸ்லீம்களுக்கு குறிப்பாக இதான் முஸ்லீம்களோட ஏரியாண்டு சுட்டி காட்டுற மாதிரி இல்லை. இலங்கையில் வந்து அவர்கள் செறிவாக வாழ்கிறாங்க. இலங்கையில் உள்ள சகல மாவட்டத்திலையும் முஸ்லீம்கள் இல்லாத மாவட்டம் இருக்கும். சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா 4 குடும்பம் வைப்பாங்க, 2 குடும்பம் வைப்பாங்க, 1 குடும்பம் வைப்பாங்க. சில ஏரியாக்களில் சில ஊர்களில் குறிப்பாக எல்லா மாவட்டத்திலையும் உங்களுக்கு தெரியும். இலங்கையை பொறுத்தவரையும் கொழும்பு மாவட்டம், குருநாகல், களுத்துறை, அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் புத்தளம், அனுராதபுரம், அதே மாதிரி காலி, பொலன்னறுவை, மாத்தளை, அம்பாந்தோட்டை, மொனராகலை, கண்டி, கேகால, பதுல்ல, நூரலிய, ரத்தினபுர, அதே மாதிரி மட்டக்களப்பு வேணிங் சிங்களத்தில். அங்கே இந்தியாவில் வந்து ஒரு பேர் தான் பெரும்பாலும் நினைக்கிறேன், ஒரு பேர் தானே, சென்னை, மதராசியா, 2 பேருக்கு அவர் ஊருக்கு இங்கிலீஷ்லேயும் அப்படி மாறுமா? அதாவது இலங்கையை பொறுத்தவரையும் எப்படின்னு சொன்னீங்கன்னா 3 பேருக்கும். உதாரணமாக நீர்கொழும்பு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க, நிகம்பு அப்படின்னு சொல்லி எது இங்கிலீஷில் சொல்லுவாங்க, மீகமுவ அப்படின்னு சொல்லி சிங்களத்தில் சொல்லுவாங்க. இப்படி 3-4 பேருக்கும். இப்போ யாப்பனைய அப்படின்னு சிங்களத்தில் சொல்லுவாங்க, யாழ்ப்பாணம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க, ஜப்னான்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, மடகளப்பு சிங்களத்தில், பெட்டிக்குள்ளன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், மட்டக்களப்புன்னு சொல்லுவாங்க. இப்படி இலங்கையினுடைய பேர்களுக்கெல்லாம் உதாரணமாக மகானுவரன்னு சொல்லுவாங்க. கண்டி, நீங்கள் வந்து சிங்கள ஒரு ஆட்டை போய் கண்டினே தெரியும் இங்கிலீஷ் பேர் பொதுவாக, மகானுவரன்னு சொல்லி கண்டிக்கு சொல்லுவாங்க, கண்டி மகானுவர.
இப்படி இந்த ஒவ்வொரு பேர் அந்த வித்தியாசம் எல்லாம் இருக்கிறது. நூறலிய, ரத்னபுர, அம்பார, மடகளப்புவ, ட்ரிங்கோமலை, திருகோணமலை, மன்னார். மன்னாருக்கு மூணு ஊர்லேயும் மன்னார் தான் சொல்லுவாங்க. மன்னார். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்க குருநாகல், இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. இதில் குறிப்பாக நீங்கள் சொன்னீங்கன்னால் இலங்கையினுடைய முஸ்லிம்கள் சின்ன வீதாசாரத்தால் இருக்கிறதால அரசியல் ரீதியாக சமூக ரீதியாக அவர்கள் இன்னொரு சமுதாயத்தை அண்டி வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அதே மாதிரி பொருளாதார ரீதியாக சொல்லணும்னா முஸ்லீம்களை தான் மற்ற சமூகம் அண்டி நடப்பாங்க. ஏன்னா முஸ்லீம்களுடைய பொருளாதாரம் தமிழ்நாட்டு சகோதரர்களுடைய அந்த செல்வாக்காலும் வருகையாலும் முஸ்லீம்களுடைய பொருளாதாரம் வந்து இலங்கையில் ஒரு பெரிய அளவில் எந்த அளவுனா இன்னைக்கு அதனால தான் போர்த்துகீசர்கள் இலங்கைக்கு வந்ததுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க தெரியுமா? முஸ்லீம்களோட பொருளாதாரத்தில் கை வச்சாங்க. முதலாவது கை வச்சது முஸ்லீம்களோட பொருளாதாரத்தில் அடிச்சு ஜஃப்னாவில் வந்து அங்கே இருந்த முதல்வராக இருந்தவரை கொலை செஞ்சாங்க. ஜஃப்னாவில் வந்து டவுன் பகுதியில் இன்னைக்கு சோனகத்திரம்னு சொல்லுவாங்க. இந்த சோனகர் என்ற ஒரு வரலாறு இருக்குது. அதை நான் இப்போ தொடரல, ஏன்னா வரலாறுல நிறைய போயிடும். சோனகத்திரம்னு ஒரு ஊருக்கு, அந்த ஊரில் இன்னைக்கு சோனகத்திரம் தான். அந்த டவுன் பகுதியில் இருந்தவர்கள்லாம் அடித்து விலக்கி அழைக்கப்பட்டு இந்த மண்கும்பான், அதே போன்று இந்த கச்சதீவு, காரதீவு, சுற்றி இருக்கக்கூடிய தீவுகள், பரங்கியர் தெரு, இப்போ ஒரு ஆள் கேட்டார் என்ன பரங்கியர் தெருவாண்டு, இந்த மாதிரி ஊர்களுக்கெல்லாம் என்ன செஞ்சாங்க? சிதறி ஓடினார்கள். எப்போ இது? இந்த போர்த்துகேய ஆட்சி காலத்தில் இது நடந்தது. போர்த்துகேய ஆட்சி காலத்தில் போர்த்துகேயர்கள் மட்டும் செய்யலை, அன்னைக்கு வாழ்ந்த பேரின சிங்களவர்களும் சேர்ந்து கொண்டு தான் செஞ்சாங்க. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தை முடக்க வேண்டும் என்று அவர்களுக்குள்ள இருந்த அந்த காழ்ப்புணர்வை போர்த்துகேயர்களுடைய ஆட்சி காலத்தில் என்ன செய்றாங்க? அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். 1956க்கு புற உள்ள காலப்போது 1964ஆம் ஆண்டு போர்த்துகேயருடைய ஆட்சி காலத்தில் ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை நடந்தது. என்னது? மாத்தறையில் ஒரு என்னது அங்கே உள்ள ஆம்பளைகள் எல்லாம் வெட்டி, இந்த பொருளாதார பிரச்சனை பின்னணி, இந்த மாதிரியான பொறாமையினுடைய பின்விளைவு. அப்போ மாத்தறையில் ஒரு குழப்பம் நடக்குது. அங்கே உள்ள ஆம்பளைகளை எல்லாம் வெட்டி கொண்டு போட்டு பெண்களை எல்லாம் கற்பழித்து, இது 1964 நடக்குது. 1764 நடக்குது. 1764 போர்த்துகேயர்கள் கற்பனை என்ன செய்யறாங்க? கொழும்புல இன்றைக்கு ஸ்லேவ் ஐலண்ட் சொல்லுவாங்க. ஸ்லேவ் ஐலண்ட் சொல்லக்கூடிய ஒரு இடம். அங்கே தான் என்ன செஞ்சாங்க? அவங்களை கற்பழித்து அடிமைகளாக கொண்டு வந்து பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்ற ஒரு வரலாற்று செய்தி எல்லாம் நமக்கு முஸ்லீம்களுடைய வரலாற்றின் பின்னணியாக காண முடிகிறது. இதே போன்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முஸ்லீம்களை பொறுத்தவரையும் நான் சொன்னேன் ஆரம்பத்தில், முஸ்லீம்களுக்கு என்று அவர்களுக்கு சிறுபான்மை, மிக சிறுபான்மையாக இருக்கிறார்கள். நாட்டில் எல்லா இடத்துலையுமே சிரிந்து வாழ்கிறாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு ஊரில் ஒரு சில குடும்பங்கள் அல்லது சிறுபான்மையாக வாழ்கிறவங்க அந்த பெரும்பான்மையோட கொஞ்சம் சப்போர்ட்லாம் இருப்பாங்க. அது உலகத்தில் எல்லா இடத்துலையும் நடக்குது. நீங்கள் பாருங்க, தமிழ்நாட்டில் இந்துக்கள் சரிவாக வாழக்கூடிய இடத்துல வாழ்கிற முத்துப்பேட்டை போன்ற இடங்கள் எல்லாம் கொஞ்சம் முஸ்லீம்கள் லேசாக கொஞ்சம் அடங்குவாங்க. ஏன்னா அந்த இடங்கள் எல்லாம் கொஞ்சம் கலவரங்கள் வரக்கூடிய இடம். அதே மாதிரி நீங்கள் காயல்பட்டினம் கீழக்கரைக்கெல்லாம் போனால் அங்கே உள்ள முஸ்லீம்கள் கொஞ்சம் தெம்பாக இருப்பாங்க. ஏன்னா அந்த ஏரியாவில் கொஞ்சம் செறிவாக முஸ்லீம்கள் வாழ்கிறாங்கிறதுக்காக. அதே மாதிரி அதிராம்பட்டினத்துலையும் ஓரளவுக்கு தெம்பாக இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பலம் இருக்கிறதுக்காக. அப்போ இது போன்று நீங்கள் இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிழக்கு மாகாணம் இருக்குது. இந்த கிழக்கு மாகாணத்தில் கொஞ்சம் கூடுதல் வீதாசாரம் உள்ள முஸ்லீம்கள் வாழ்கிறாங்க. கிழக்கு மாகாணம் என்று நான் சொல்றது கல்முனை, மட்டக்களப்பு, அம்பாறை, இது போன்ற திருகோணமலையில் ஒரு பகுதி, இதெல்லாம் சாரும். இதெல்லாம் இந்த கிழக்கு மாகாணத்தில் இந்த மூதூர், கந்தலா இதெல்லாம் கழிப்படுவேன். இதெல்லாம் இந்த கிழக்கு மாகாணத்தை சாரக்கூடிய பகுதிகள், கிழக்கு பகுதி, இலங்கையினுடைய கிழக்கு பகுதி. இந்த கிழக்கு பகுதிகளை தான் முஸ்லிம்கள் செறிவாக என்ன செய்கிறாங்க? இலங்கையில் வாழ்கிறாங்க. இந்த வகையில் கிழக்கிலும் வடக்கிலும் முஸ்லிம்கள் செறிவாக வாழ்கிற மாதிரி அங்கே தமிழ் மக்களும் கூடுதலாக. இப்போ நீங்கள் கிழக்கு பகுதியில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு கூடுதலான தமிழ் மக்கள் வாழக்கூடிய ஒரு ஊர். அதில் பக்கத்திலேயே காத்தாங்குடி என்ற ஒரு ஊர் இருக்குது, மட்டக்குழு சேர்த்தாவு. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஏறாவூர் என்ற ஒரு சின்ன ஊர் கடுமையான பாதிக்கப்பட்டது, ரெண்டும் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்த ரெண்டு ஊருமே அதாவது கொழும்புலேருந்து போகிறோன்னா புலனறுவையை தாண்டி புலனறுவைன்ற ஒரு பெரிய ஒரு நகரம் இருக்குது. அந்த புலனறுவையிலேயும் முஸ்லீம்கள் கொஞ்சம் வாழ்கிறாங்க, கலந்து வாழ்கிறாங்க. புலனறுவை தாண்டி இடையில நிறைய சிங்களம் தமிழ் குடியிருப்புகள் வரும். குடியிருப்பை தாண்டின உடனே வரக்கூடிய முதலாவது ஊர் என்னன்னு சொன்னால் ஓட்டமாவாடி அல்லது வாழச்சேனை அல்லது ஒட்டுமாவாடின்னு அதுக்கு பழைய பேர். இந்த ஓட்டமாவாடியை தாண்டி நீண்ட தூரம் நீங்கள் 12-20 கிலோமீட்டர் போகிறோம், 12-15 கிலோமீட்டர் நினைக்கிறேன், தமிழ் கிராமங்கள், பெரிய பெரிய கிராமங்கள். அதுக்கு இடையில அந்த ஏறாவூர் என்ற ஒரு முஸ்லீம் கிராமம் இருக்குது. அதை தாண்டின உடனே அதுக்கு இடையில நிறைய தமிழ் கிராமங்கள். அப்போ இந்த நடுவில் மாட்டிக்கிறாங்க. அதாவது அங்கே செறிவாக வாழ்ந்தாலும் கூட இடையிடையே வந்து முஸ்லீம் கிராமங்கள் நடுவில் அவர்களுக்கு பாதுகாப்பு. அப்போ இப்படியாக வாழக்கூடிய இந்த முஸ்லீம்கள் என்ன செஞ்சாங்கன்னா தமிழ் மக்களோடு அண்டி வாழ்ந்தார்கள், தமிழ் மக்களோடு நல்ல உறவை வைத்திருந்தார்கள், அந்யோன்யமாக உறவு வைத்திருந்தார்கள். இவர்களுக்கு அவர்கள் வேலை செய்வார்கள். இப்போ இது நல்ல ஒரு அந்யோன்யமான ஒரு தொடர்பு ஆரம்ப காலத்தில் தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்குமே கிழக்கிலையும் வடக்கிலையும். வடக்கு என்று நான் சொல்வது யாழ்ப்பாணம், அதே போன்று மன்னார், முல்லைத்தீவு, வவுனியா போன்ற மாவட்டங்கள்.
யாழ்ப்பாணம், வவுனியா, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் 5 மாவட்டங்கள் இந்த வடமாகாணம் என்று சொல்வது. இந்த வடமாகாணத்தை பொறுத்தவரையும் முஸ்லீம்கள் ரொம்ப குறைவு. கிழக்கு மாகாணத்தில் கொஞ்சம் கூடுதல் செறிவாக வாழ்ந்தார்கள். ஆனால் வடமாகாண முஸ்லீம்கள் மிக குறைந்த அளவினர்கள். அதனால தான் 90ஆம் ஆண்டு அகதிகளாக விரட்டப்பட்டாங்க. யாரு? வடமாகாண பெரும்பான்மை மெஜாரிட்டி அதாவது தமிழ் மக்கள். சிங்கள மக்கள் வடமாகாணத்தில் இல்லை. அதாவது ஒரு 100க்கு 1% அளவுக்கு கூட இருப்பாங்களான்ற அளவுக்கு ரொம்ப வவுனியாவில் மட்டும் கொஞ்சம் இருப்பாங்க. அதை தவிர உள்ள பகுதிகள் எல்லாம் ஒரு 4, 5, 10 வீதம் தான் இருப்பாங்க. பெரும்பான்மையாக வாழக்கூடியவர்கள் தமிழ் மக்கள். தமிழ் மக்கள்னா யாருன்னு சொல்லிட்டாங்க ஏற்கனவே, முஸ்லீம் அல்லாத தமிழ் மக்கள், அதுக்குள்ள முஸ்லீம்கள். அதனால அந்த இருக்கக்கூடிய அந்த தமிழ் மக்களோடு அண்டி வாழ வேண்டிய, நல்லுறவோடு விரும்பிய விரும்பாமலோ நல்லுறவை பேண வேண்டிய ஒரு கட்டாயம் முஸ்லீம்களுக்கு இந்த சண்டை பிடிக்கல, அவங்களோட சொத்துக்களை அபகரிக்கல, பறிக்கல, பெண்களை கேவலப்படுத்தலை, இந்த மாதிரி கௌரவமான முறையில். இன்னும் சொல்றாங்க, யாழ்ப்பாண மக்களை பொறுத்தவரையும் கிழக்கு மாகாண முஸ்லீம்களை விட யாழ்ப்பாணத்தில் பெரும்பாலும் படித்தவர்கள் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, நிறைய படித்தவங்க. ஆனால் வீதாசார ரீதியாக பார்க்கும்போது கிழக்கை விட இல்லை என்று சொல்ற அளவு குறவு. என்ன காரணம் தெரியுமா? யாழ்ப்பாணத்தில் அந்த போர்த்துகேய ஆட்சி காலத்திலே யாழ்ப்பாண மன்னர், முஸ்லீம் மன்னர் கொலை செய்யப்பட்டு அவர்கள் நாடு கடத்தப்பட்டு ஊராக சிதறடிக்கப்பட்டதில் அன்று அவர்கள் பொருளாதாரம் இழக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு அவர்களுடைய சொந்த நிலங்களை இழந்து ஆங்காங்கே வளர்ந்தார்கள். அவர்களுக்கு என்று அந்த கல்வியை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய திட்டங்கள் இருக்கல. அதனால கைத்தொழிலை படிக்க வேண்டிய நிலை. பெரும்பாலும் நீங்க ஜெஃப்னால யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா வியாபாரிகள், டெய்லர்மார், இந்த மாதிரி கைத்தொழிலை படித்தவங்க இருப்பாங்க. கல்வி ரீதியாக மற்ற ஏரியாக்களை விட, அதாவது முஸ்லீம்களுடைய கிழக்கு மாகாணத்தை விட யாழ்ப்பாண வடமாகாணத்தில் அந்த மாதிரி இருந்துச்சு. இதே மாதிரி நீங்க தென் மாகாணத்தில் காலி, பேர்வலை, இது மாதிரி அம்பாந்தோட்டை, கொழும்பு, நீர்கொழும்பு போன்ற இது மாதிரியான இந்த பகுதிகளை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்க வாழ்ற முஸ்லீம்கள் சிங்களத்தை அண்டி வாழ்வாங்க. வடக்கிலையும் கிழக்கிலையும் உள்ள முஸ்லீம்கள் தமிழர்களோடு சேர்ந்து வாழ வேண்டிய நிர்பந்தம். ஏன்னா அது பெரும்பான்மை. இந்த பக்கத்தால் தென் மாகாணத்தில் வாழக்கூடிய காலி போன்ற மாவட்டத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் இவர்கள் சிங்களவர்களோடு. அதனால நீங்க பாருங்க, நிறைய இங்க துபாய்க்கு வருவாங்க, இவங்களுக்கு என்ன தமிழ் தெரியாதுன்னு கேட்பீங்க. மன்னார் மாவட்டத்தில் உள்ளவங்க, யாழ்ப்பாணம் நல்லா தமிழ் பேசுவாங்க. ஆனால் தென் மாகாணத்தில் உள்ள முஸ்லீம்கள் காலி, மாத்தறை போன்ற பகுதிகளில் வாழ்ந்த முஸ்லீம்கள் பெரும்பாலும் ஒழுங்காக தமிழ் பேச மாட்டாங்க. எந்தியும் சொல்கிறேன் பாருங்க, எந்தியும் செய்கிற அப்படிம்பாங்க. என்ன செய்கிறீங்கன்னு கேட்குறதுக்கு எந்தியும் செய்கிறேன் பாருங்க. அது தமிழ் நாம பேசுகிற சரி உங்களுக்கு கொஞ்சம் விளங்குது. அவங்கள்ட்ட நீங்கள் அந்த கொஞ்சம் அல்ல பார்த்துக்கலுங்களேன். ஒரு யாழ்ப்பாணத்தில் ஒரு வகையான தமிழ். அதே மாதிரி மன்னாரில் வந்தீங்கன்னா தமிழ்நாட்டு கீழக்கிற மன்னார், தலைமன்னார் தமிழெல்லாம் கொஞ்சம் நெருங்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்படி அந்த அந்த வாழ்ந்த பகுதியில் இதனால நிறைய முஸ்லீம் மாணவர்கள் தமிழ் கூட வாசிக்க தெரியாது தென் மாகாணத்தில். ஏன்னா பெரும்பாலும் சிங்கள மக்களோடு பழகியவர்கள், அவங்க சிங்கள மக்களோடு கூடுதலாக தொடர்பிக்கிறதால அந்த பகுதியில் அதாவது பதவிகளுக்கு போட்டிகள் நிலவும். அதனால சிங்கள மீடியம் படித்தா தான் பதவி கிடைக்கும் என்ற ஒரு மொழி நிர்பந்தம் எல்லாம் இருக்குது. அதனால் அந்த பகுதியில் வாழக்கூடியவர்கள் பெரும்பாலும் சிங்கள மக்களோடு அந்யோன்யமான உறவை வைத்திருந்தார்கள். அப்ப இந்த அடிப்படையில் தான் இலங்கையில் உள்ள முஸ்லிம்கள் மிக சிறுபான்மையாக வாழ்ந்தார்கள். அதே நேரத்தில் தமிழ் சிங்கள பெரும்பான்மை மக்களோடு அந்யோன்யமான நல்ல உறவை வைத்திருந்தார்கள். இப்படி அந்யோன்யமாக இருந்த காலப்பகுதி. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். 1815ஆம் ஆண்டு இலங்கையை ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்கிறார்கள். இந்த ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த காலப்பகுதியில் இலங்கையில் நீங்க கேள்விப்படுவீங்க, அடிக்கடி இனக்கலவரம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி. இலங்கையில் அடிக்கடி இனக்கலவரம் நடக்கிறதாக நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இலங்கையில் ஏற்பட்ட இனக்கலவரங்கள் 1796 தான் இலங்கையில் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி நடந்து முடிக்குது. இந்த காலப்பகுதியில் 1915ஆம் ஆண்டு 1915ஆம் ஆண்டு 1915ஆம் ஆண்டு ஒரு வன்முறை நடக்குது. 1915 எங்கன்னு சொன்னால் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்திலே 1915ஆம் ஆண்டு இலங்கையில் ஒரு பாரிய வன்முறை நடக்குது. இந்த வன்முறை என்ன காரணம்னு சொன்னால், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக சிங்கள மக்கள் சில சட்டத்துக்கு எதிரான கிளர்ச்சி செய்ய ஆரம்பித்தார். இப்போ விரிவாக சொல்ல முடியாது, அதுக்கு டைம் போதாது. அப்போ 1915ஆம் ஆண்டு இவங்களோட ஊர்வலம் கம்பளை பகுதியால், கம்பல் என்றால் கண்டி மாவட்டத்தில் உள்ள ஒரு கம்பளை என்ற ஒரு ஊர். அதில் முஸ்லீம்கள் மிகவும் குறைவாக வாழ்ற, இன்னைக்கும் கொஞ்சம் தான் வாழ்றாங்க. ஏன்னா அந்த காலத்தில் விரட்டி அடிக்கப்பட்டாங்க. அந்த வாழக்கூடிய 1915ஆம் ஆண்டு முதலாவது வந்த கலவரம் முஸ்லீம்களுக்கும் சிங்கள மக்கள் தான். அதாவது தமிழர்கள் அநியாயம் அளிக்கப்பட்டார்கள், சிங்கள பெருங்குடியினால் இதெல்லாம் நடந்ததுதான். அது நம்ம அந்த அவர் செய்திக்கு நாங்கள் போகலை. ஆனால் முதல்ல கலவரம் ஏற்பட்டது முஸ்லீம்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் தான். என்ன, இந்த ஊர்வலத்தில் போனவர்கள் பள்ளிவாசலத்தை கொஞ்சம் சத்தம் போடாமல் போங்க, 100 மீட்டருக்கு அங்கிட்டு தான் கொஞ்சம் உங்களோட ஊர்வலத்தை வைங்கன்னு சொல்லதை கேட்கல.
அது நீதிமன்ற உத்தரவு. அந்த உத்தரவை மதிக்காம என்ன செய்வாங்க, பள்ளிவாசலில் வந்து கச்சால் போட்டு அதில் கொஞ்சம் முஸ்லீம்கள் கொதித்தெழுந்து இதனால் இலங்கை முழுக்க 1915ஆம் ஆண்டு அதாவது சிங்கள மக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில் ஒரு இனக்கலவரம் ஏற்பட்டது. இது 1915. அதே மாதிரி அதாவது இது நான் இப்போ சொல்றது இலங்கை சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னுக்குள்ளது. 1946ஆம் ஆண்டு தான் இலங்கை சுதந்திரம் அடையுது. இதுக்கு முதல்ல இனக்கலவரம் உண்டாயிட்டு பாருங்க. ஏன் இந்த இனக்கலவரத்துக்கு பின்னணியாக இருந்ததெல்லாம் அன்றைக்கு வாழ்ந்த முஸ்லீம்கள் நல்ல முறையில் வாழ்ந்தாங்க. பொருளாதார ரீதியாக சர்வதேச வர்த்தகர்களோடு நல்லுறவை வைத்திருந்தார்கள். இலங்கையினுடைய வருமானத்திலே பெரும்பகுதி முஸ்லீம்களுடைய வர்த்தகத்தின் மூலமாக கிடைத்தது. அப்போ இந்த அளவுக்கு இருந்தாலும் ஆங்கிலேயர்கள் ஒன்றும் செய்யலை. ஆங்கிலேயர்கள் முஸ்லீம்களை கை வைக்கல. பிரச்சனை என்னன்னு சொன்னால் சிங்கள பெரும்பான்மையினரால் 1915ஆம் ஆண்டு முதலாவது இனக்கலவரத்தில் அதில் பயங்கரமான சேதங்கள் வந்து சிங்களவர்கள் மூலமாக முஸ்லீம்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது. பலர் கொலை செய்யப்பட்டார்கள், சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. இது போன்று பல சம்பவங்களை நாம் பார்க்க முடிகிறது. இதே மாதிரி இது முதலாவது நடந்தது. இதுபோல் இலங்கை சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகும் கூட முஸ்லீம்களை பொறுத்தவரைக்கும் இலங்கையில் கடுமையான முறையில் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் முஸ்லீம்கள் முடக்கப்பட்டிருக்கிறாங்க. இது வந்து பொதுவாக வந்து தமிழ் மக்களுக்கு ஒழுங்காக தெரியறதில்லை. அந்த மீடியா பவரை யூஸ் பண்ணி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதாவது ஐரோப்பிய நாடுகளில் வசிக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்கள் அவங்கள இனத்துடைய பிரச்சனையை கொண்டு போகிறாங்க. இப்போ தமிழ் மக்கள் என்று சொல்லுகின்ற முஸ்லீம் அல்லாத இலங்கை சார்ந்த தமிழர்கள் அவங்களோட மீடியா பவரை யூஸ் பண்ணி மேக்சிமம் அங்கே கொலை செய்யப்படுறாங்க, அகதி முகாமில் கிடக்கிறாங்க. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அகதி முகாமில் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய வவுனியாவில் இருக்கக்கூடிய அந்த என்ன கேம்பு ஒரு கேம்பு சொல்லுவாங்க அகதி முகாம். அந்த அகதி முகாமில் இப்போ கிட்டத்தெல்லாம் கிடக்கிறாங்க. ஆனால் 1990ஆம் ஆண்டு வரையில் இருந்து கிட்டத்தட்ட 3-4 ஜெனரேஷன் உருவாகி முஸ்லீம்கள் கிடக்கிறாங்க. அப்போ இவர்களை உடனடியாக குடியேற்ற வேண்டும், தமிழ் மக்களை உடனடியாக சொந்த இடங்களுக்கு அனுப்ப வேண்டும், அவர்கள் அகதி வாழ்க்கை வாழுகிறார்கள் என்று மீடியாக்கள் பேசுகின்ற அளவுக்கு 1990ஆம் ஆண்டு மரத்தணலில் தொடங்கிய வாழ்க்கை இன்று வரைக்கும் அனாதையாக அகதியாக 99% முஸ்லிம்கள் புத்தளத்திலும் அதுபோன்ற கிராமங்களிலும் முடங்கி உரிமைகள் பறிக்கப்பட்டு மன ரீதியாக பாதிக்கப்பட்டு கிடக்கிறாங்கன்றது இது பேசப்படுறதில்ல. என்ன காரணம்னு சொன்னால் இந்த மீடியாவுடைய பவர்னால முஸ்லிம்களுடைய பிரச்சனைகள் சமுதாயத்தில் ஒழுங்கான முறையில் கொண்டு போறாங்க. ஆனால் போதாது. அதாவது எந்த அளவுக்குன்னா முஸ்லீம்களுக்கு அந்த பிரச்சனை 2 விதமாக முன்வைக்கப்படுது. தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்கு பிரச்சனை என்ற உடனே அங்கே உள்ள சில சுயநல அரசியல்வாதிகள் முஸ்லீமுக்கும் சேர்த்துன்ற மாதிரி தான் பிக்சரை கொண்டு போகிறாங்க. அப்போ தான் முஸ்லீம் மக்களுடைய ஆதரவு கிடைக்கும். ஆனால் முஸ்லீம்கள் தமிழ் மக்களோடு இலங்கையினுடைய அந்த வேற்றுமையை அவங்க காட்டுறதில்லை. தமிழ் மக்கள் முஸ்லீம்களும் தான். அப்போ நேற்று கூட ஒரு சகோதரர் எனக்கு டிவியில் எல்லாம் பார்த்தேன், கடுமையாக இருக்குது, முஸ்லீம்களும் கடுமையான பாதிப்போல என்று கேட்குறாரு. என்ன காரணம் என்றால் அது மாதிரியான சகோதரர்களுக்கு இந்த செய்தி சரியான முறையில் முன்வைக்கப்படலை. அப்போ இது மாதிரியான வரலாற்றிலே கடுமையான இன்னல்களை முஸ்லீம் சகோதரர்கள் அடைந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இலங்கை சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு SLFP கவர்மெண்ட் பண்டார் நாயக் ஆட்சி செய்கின்ற காலம் 1970ஆம் ஆண்டு புத்தளம், அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய புத்தளம் அகதிகள் நிறைய அங்கே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதில் கூட பல வகையான பிரச்சனைகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. 1976ஆம் ஆண்டு புத்தளத்தில் உங்களுக்கு தெரியும் கிராண்ட் மாஸ் பெரிய பள்ளிவாசல், புத்தளம் பெரிய பள்ளிவாசலுக்குள்ள நுழைந்து அதாவது சிங்கள இராணுவம் சிங்கள படையினர்கள் நுழைந்து அதாவது துப்பாக்கி சூடு நடத்தியதனால் பல முஸ்லீம்கள் அன்று இரையாக்கப்பட்டார்கள். இதெல்லாம் வரலாற்றிலே தெரியப்படாத சில செய்திகள். 1900 நான் நிறைய விஷயங்களுக்கு அந்த வீடியோ போட்டோஸ் பார்த்தா அந்த காலத்துல எல்லாம் இந்த வசதி இப்பவே செய்ய மாட்டேங்கிறாங்க. டிஜிட்டல் யுகத்தில் வாழ்ந்துக்கிட்டு அன்னைக்குள்ள காலத்தில் செய்ய போறாங்க. அப்படி அதுக்கு ஒரு தகவல்கள் திரட்ட முடியல. ஆனால் இலங்கையில் இருந்த இந்த நிகழ்ச்சிக்கு கூட நான் நேற்று இரவு தான் ரெடியாக ஆரம்பிக்கிறேன். இதுக்கு முதல்ல இன்னும் இருந்திருந்தா இலங்கையிலிருந்து ரெடியாக வந்தால் நிறைய செய்திகளை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஆனால் 1976ஆம் ஆண்டு என்ன நடக்குது, புத்தளத்தில் மிகப்பெரிய ஒரு இனக்கலவரம், படுகொலை. பள்ளிவாசலுக்குள்ள பூந்து என்ன செய்றாங்க, கிட்டத்தட்ட 7-8 முஸ்லீம்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதுவும் பள்ளிவாசலுக்குள்ள. அப்போ சிங்கள இராணுவத்தினுடைய உதவி. அதே மாதிரி 7 முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். 271 வீடுகள் நாசப்படுத்தப்பட்டது. 44 கடைகள் எரிக்கப்பட்டது, தீக்கிரையாக்கப்பட்டது. இதெல்லாம் எங்க புத்தளத்தில் நடந்த சம்பவங்கள். இது மாதிரி நீங்க வரலாறு நெடுகிலும் பார்த்தால் முஸ்லீம்கள் கடுமையான முறையில் அதாவது இப்பதான் விடுதலை புலிகளால் பாதிக்கப்பட்டார்கள் என்ற பிரச்சனை முன்வைக்கப்படுது. இதுக்கு முதல்லயே பெரும்பான்மை சமுதாயத்தால் பாதிக்கப்பட்டுதான் இருக்கிறாங்க. அதாவது ஆயுதம் தூக்குறாங்க முதலாக தூக்கிக்க வேண்டியவர் முஸ்லீம்கள். ஆனால் மௌனமாக பொறுமையாக அல்லாவுக்காக, ஏன்னா அவங்ககிட்ட இருந்த அந்த தீன் அவங்களை ஆயுதம் தூக்க விடலை. ஒரு நாட்டுக்கு விசுவாசமாக இருக்கணுமே,
அந்த நாட்டுக்கு எதிராக போராடி அந்த நாட்டில் அமைதியை கெடுக்கக்கூடாது, இந்த நாட்டில் பொருளாதாரத்தோடு விளையாடக்கூடாது என்ற சில கட்டங்களில் முஸ்லீம்கள் ஆயுதம் தூக்குனாங்க, துப்பாக்கியோட இருந்தாங்கன்னு செய்தி வந்திருக்கும். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன உதாரணம், அவன் பனைமரத்தை வெட்டி போட்டாண்டி இவன் போய் அந்த ஊரில் உள்ள அருவம்புள்ள பூகுது, அந்த மாதிரி தான் செஞ்சார்கள். அவன் 50 பேரை 100 பேரை கொண்டிருப்பான், இவன் ஒருத்தனை போய் கழுத்தை வெட்டி வந்திருப்பான். ஆனால் மீடியாவில் இவன் கழுத்தை வெட்டினா முன்னுக்கு வரும், 50 பேர் கொண்டது பெருசாக வராது. இந்த யாரெல்லாம் இந்த பிரச்சாரம் பண்ணுறாங்களோ இதை கொண்டு போக மாட்டாங்க. அப்போ இது மாதிரி சம்பவங்கள் பின்னால் சொல்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ இது போல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அதே மாதிரி காலியில் ஒரு சம்பவம் நடக்குது. காலின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், தென் மாகாணத்தில் உள்ள அங்கேயும் முஸ்லீம்கள் வாழ்கிறாங்க, பன்மையான ஒரு ஊர். காலியில் கிட்டத்தட்ட யுஎன்பி, அதாவது யுஎன்பின்னு சொல்லக்கூடிய ஐக்கிய தேசிய கட்சி வாழக்கூடிய 82ஆம் ஆண்டு காலப்பகுதியில் 82ஆம் ஆண்டு காலப்பகுதியிலையும் கூட சிங்களவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிரான ஒரு பாரிய இனக்கலவரம் வெடித்தது. அப்போ இதெல்லாம் கடந்த காலத்தில். அப்போ இதுக்கு பிறகு இப்போ நிறைய வரலாற்றில் நான் முந்துக்குள்ள செய்தியை நிறைய சொல்லிக்கிறேன். இலங்கை வரலாற்றினுடைய பின்னணிகள், அவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இலங்கை வந்தேறு குடிகள் அல்ல, ஏன்னா வந்தேறு குடி அப்படித்தான் இருந்தால் கூட அரபி ஒருத்தன் இலங்கையில் கல்யாணம் முடிச்சு இலங்கையில் குழந்தை அடைச்சா அங்கே உள்ள புள்ள அரபியில் உள்ள இலங்கையில் தானே அவர் கல்யாணம் முடிச்சார், இலங்கை சந்ததி தானே. அப்படி பார்த்தா எல்லா ஊரில் உள்ள மக்களும் எங்கேயாவது வந்தவங்க தானே. அமெரிக்காவை ஒருத்தன் கண்டுபிடிச்சி தான் தெரியும், அதுக்காக அமெரிக்காவில் உள்ள மக்கள்லாம் வந்தேறு குடிகள் ஒதுக்குனா ஒருத்தன் அமெரிக்காக்காரன் இல்லைன்னு ஆகிரும். இயல்பாக ஒரு ஊராக இருந்தால், ஒரு நாடாக இருந்தால் மக்கள் அப்படி தான் சேருவாங்க. அப்போ பூர்வீக மக்கள் கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹ் வருவதற்கு முன்பிருந்த காலத்திலிருந்தே இலங்கையில் 6 அரபிகள் வாழ்ந்திருக்கிறார்கள், அரபி பூர்வீகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ஆட்சி காலத்தில் கூட 6ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் கூட இலங்கைக்கு வர்த்தகர்கள் இஸ்லாமியர்கள் வந்திருக்கிறார்கள், ஒரு நல்ல உறவை பேணியிருக்கிறார்கள். இலங்கை வர்த்தகத்திலே வெளிநாட்டு உறவோடு வெளிநாட்டு வர்த்தகத்தோடு நெருங்கிய தொடர்பு வைத்திருக்கிறார்கள். இலங்கை இந்திய முஸ்லிம்களுடைய வர்த்தகத்துறையிலே பாரிய செல்வாக்கு, அதனால் இலங்கையினுடைய வருமானத்திலே பாரிய செல்வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள். இது மாதிரி இலங்கை முஸ்லிம்களுக்கு இலங்கை தோணியில் இறங்கினவங்க இல்லை. இது பெரிய வரலாற்றில் நடந்திருக்கிற மிகப்பெரிய பொய், மிகப்பெரிய இருட்டடிப்பு. இதை நீங்கள் முதலாவது கவனத்தில் வைக்கணும். இந்த அடிப்படையில் இப்போ நான் இந்த எடுத்த பிரதான சப்ஜெக்டுக்கு நான் வரேன். இதெல்லாம் நிறைய உங்களுக்கு செய்தி சொல்லணும். உங்களுக்கு தெரியும், இந்த தமிழ் மக்களுடைய போராட்டம், அந்த போராட்டத்தை பொறுத்தவரைக்கும் நான் இங்கே கூடுதலாக சொல்ல விரும்பலை. ஏன்னா சொல்லும்போது சில வார்த்தை பிசகல்கள், சில நேரம் விளங்க முடியாத சில வார்த்தை தவறுகள் நமக்கு எதிராக தான் இவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்கன்ற அளவுக்கு ஆகிடக்கூடாது. நம்மளோட நோக்கமாக அது இல்லை. அவங்களை இங்கே கொச்சப்படுத்துறதோ அவங்களோட போராட்டம் சரியா பிள்ளையாண்டு ஆய்வு செய்கிறதோ இல்லை. அது சரியாகவும் இருக்கலாம், பிள்ளையாகவும் இருக்கலாம். முஸ்லீம்கள் விஷயத்தில் அவங்க செஞ்சதை மட்டும் நாம் சுட்டி காட்டும். எங்களுக்கு செஞ்சாங்க, அதை சொல்லத்தானே வேணும். ஏன்னா நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதுக்கு அல்ல, இது எங்களோட சகோதரர்களுக்கு தெரியணும். நாளைக்கு இது மாதிரி பிரச்சனை வராமல் எல்லா இடத்துல நாங்கள் துவா செய்யணும். எங்களுக்கான என்னது, நாளைக்கு முஸ்லீம்கள் தாக்கப்பட்டால் இதோ இன்னைக்கு தான் தாக்க போகிற மாதிரி நினைக்கக்கூடாது. இது 1915ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்தே தொடர்ச்சியாக முஸ்லீம்கள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க, முஸ்லீம்கள் அழிக்கப்பட்டிருக்கிறாங்க, முஸ்லீம்களுடைய சொத்துக்கள் போத்துக்கு ஆட்சி காலத்தில் இருந்தே சூறையாடப்பட்டிருக்கிறது. இந்த வரலாற்று உண்மைகள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், 1987ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 30ஆம் தேதி காத்தாங்க. இது இப்போ தான் அந்த தமிழ் குழப்பம் வருது. தமிழ் குழப்பத்துக்கு சில பின்னணிகள் இருக்குது. அது நியாயம் இருக்கலாம், அநியாயம் இருக்கலாம். அது இலங்கை அரசாங்கமும் தமிழ் மக்களும் விடுதலை புலிகளும் அல்லது விடுதலை புலிகள் சார்ந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய EPRLF, ENDLF, FLET போன்ற இந்த அதாவது இருக்கக்கூடிய அமைப்புகளும் பேச்சுவார்த்தை செய்கிறது. அது அவர்களுடைய விஷயம். ஆனால் தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள், அவர்களுக்கு சில நியாயம் கிடைக்கவில்லை என்ற மறைமுகமான செய்திகள் எல்லாம் தமிழ் மக்கள் என்றால் முஸ்லீம் அல்லாத இலங்கை தமிழ் மக்களுடைய வரலாற்றில் இருக்கலாம். அந்த நியாயங்களை பற்றி இங்கே பேசலை. ஆனால் முஸ்லீம்களுக்கு அவர்களால் நடந்து, நீங்கள் போராடுங்க, அரசாங்கத்தில் சண்டை பிடிங்க, அரசாங்கத்தில் உரிமையை கேளுங்க, ஆயுத வழியாக போராடுங்க, அஹிம்சை வழியாக போராடுங்க. இதுக்கு இலங்கை அரசாங்கம் தான் பார்க்கும், இலங்கை ஜனாதிபதி பார்ப்பார், இலங்கையினுடைய சட்டம் பார்க்கும், நாங்கள் பார்க்க மாட்டோம். ஆனால் எங்களுக்கு அநியாயம் செஞ்சீங்களே, இதுக்கு யார் பதில் சொல்ல போகிறா? அப்போ 1987ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 30ஆம் தேதி காத்தான்குடினா கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஒரு பெரிய முஸ்லீம் ஊர், முஸ்லீம் கிராமம். இந்த காத்தான்குடி என்ற ஊரில் 28 முஸ்லீம்கள் என்ன செய்யப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். 28 முஸ்லீம்கள் காத்தான்குடியில். ஆரம்பத்தில் இருந்த தமிழில் விடுதலை புலிகள் தொடங்க முன்னுக்கு, அதாவது தமிழில் விடுதலை இயக்கம் இருந்தாங்க. இந்த இயக்கங்கள்லாம் FLET, ENDLF, EPRLF போன்ற பல இயக்கங்கள். முதலாவது தமிழில் விடுதலை புலிகள் தான் நினைச்சிடக்கூடாது. தமிழில் விடுதலை புலிகளோடு அந்யோன்யமாக இருந்த FLET என்பது உமா மகேஸ்வரன் என்பவருடைய தலைமையில் அவர்கள் முரண்பட்டார்கள். ஏன்னா அந்த இந்திய சமாதானத்துக்கு பிறகு ஏனைய அமைப்புகள் தமிழில் விடுதலை புலிகள்கிட்டேருந்து நாங்கள் ஆயுதம் கொடுத்து போட்டு சமாதானம் போகிறோம்னு சொல்லி போட்டு நாட்டில் அரசியல் ரீதியாக அரசியல் பிரவேசம் எடுத்து அதில் அந்த டக்ளஸ் தேவானந்தான்னு பார்த்துப்பீங்க. அந்த டக்ளஸ் தேவானந்தாலும் அந்த காலத்தில் நாங்கள் சமாதானத்துக்கு உடன்படுறோம்னு சொல்லி, அதனால் இன்றைக்கு வரைக்கும் டக்ளஸ் என்பவர்களெல்லாம் அதாவது விடுதலை புலிகளுடைய பரம எதிரி,
பலமுறை தாக்குறதுக்கெல்லாம் முயற்சி செஞ்சாங்க. இது அவங்களோட பிரச்சனை. அப்போ இவர்களில் ஈரோஸ், ENTLF, VPRLF போன்ற பல அமைப்புகள் அந்த தமிழ் குழுவிலே செயல்பட்டார்கள். இவர்களில் ஊர் அமைப்புகளும் நடத்திய அந்த முஸ்லீம்களுக்கு எதிரான வன்முறைகளை நான் வந்து பட்டியல் போட்டு சொல்கிறது தான் இந்த இடத்துல. ஏன்டா இப்போ ஒரு பயானா இதை சொல்கிறதுக்குரிய அந்த டைம் போதாது. அதனால் உங்களுக்கு அப்படியே நான் தொடராக சில செய்திகளை சொல்லலாம்னு நினைக்கிறேன். இதில் கொஞ்சம் வேகமாக இருக்காது, சில நேரம் ஸ்லோ மோஷனில் இருக்கும். ஏன்னா வரலாறு சொல்லும்போது நான் கவனமாக சொல்லணும், டேட்டா அதெல்லாம் பார்க்கணும். சும்மா எனக்கு ஞாபகத்தில் சொல்கிறதுக்கு குர்ஆனில் அதை பாடமாக்கிறதுக்கு வரலாறு என்று பார்த்து தான் சொல்லணும். அப்போ 1987 நடந்ததில் கிட்டத்தட்ட 28 முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள். அதே மாதிரி 6ஆம் தேதி முதலாம் மாதம் 1988ஆம் ஆண்டு வீரகேசரில் இந்த செய்தி வெளியாகியது. காத்தாங்குடி எல்லையில் வச்சு 20 முஸ்லீம் குடியிருப்புகள் எரிக்கப்பட்டு 60 முஸ்லீம் குடியிருப்புகள் வந்து இதில் தப்பு வந்தால் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, அதான் உங்களுக்கு ஸ்க்ரீன் போர்டு வச்சுக்குது. 60 முஸ்லீம் குடியிருப்புகள் எரிக்கப்பட்டிருக்குது. எப்போ இது? 88ஆம் ஆண்டு 60 முஸ்லீம் குடியிருப்புகள். அதே மாதிரி 19ஆம் தேதி 3ஆம் மாதம் 1988 இதுவும் வீரகேசரில் வந்த ஒரு செய்தி. நிந்தவூர் என்ற இடம். இப்போ நிந்தவூர் என்பது முஸ்லீம் கொஞ்சம் செறிவாக வாழ்கிற இடம். உங்களுக்கு தெரியும், நான் கிழக்கு மாகாணத்தில் முஸ்லீம்கள் செறிவாக வாழ்கிறாங்கன்ற. அதில் குறிப்பாக சொல்லணும்னா ஓட்டமாவாடி தமிழ் கிராமங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பெரிய முஸ்லீம் ஊர். காத்தான்குடி அதுவும் 2 பக்கமும் தமிழ் கிராமங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பெரிய முஸ்லீம் ஊர். அதை தாண்டி அப்படியே நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் கல்முனை, நிந்தவூர், அதே மாதிரி இருக்கக்கூடிய அந்த கல்முனை, நிந்தவூர், ஒழுவில், பாலமுனை, இப்படி போனீங்கன்னா அக்கரைப்பத்து, இந்த இதுவரைக்கும் தொடர்ந்து முஸ்லீம்கள் தான். இடையில தமிழ் மக்கள் என்று சொல்லும் குறைவு, ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த கல்முனை இந்த ஊர்கள் எல்லாம். அதே மாதிரி நீங்கள் அடுத்து அங்கே அப்படி தாண்டி போனீங்கன்னா அம்பாறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொத்துவில், அதுவும் வந்து தமிழ் மக்களுக்கு மத்தியில் வாழக்கூடிய. அப்போ இந்த கல்முனை, அக்கரைப்பற்று, இந்த நிந்தவூர், ஒழுவில், பாலமுனை போன்ற பகுதிகளில் எல்லாம் நிறைய முஸ்லீம்கள் கொஞ்சம் இஷ்டம். ஏன்னா அங்கே கொஞ்சம் முஸ்லீம்களோட பலம் கூட. அதனால் அந்த பகுதிகளில் கொஞ்சம் குறைவாக தான் பிரச்சனை நடக்கும். இந்த காத்தாங்குடியில் ஏறாவூரில் நடக்கிற மாதிரி அக்கரைப்பத்தில் நீங்கள் பார்த்திக்க மாட்டீங்க, வரலாற்றில் நீங்கள் பார்க்க இல்லாது. கல்முனையில் குறைவாக தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் அங்கிட்டு கடத்தப்பட்டு விவசாயத்துக்கு போகிறவங்க அந்த மாதிரி நடந்திருக்கும். அப்போ இந்த அடிப்படையில் 88ஆம் ஆண்டு வீரகேசரி செய்திப்படி நிந்தவூர் என்ற ஊரில் கிழக்கு மாகாணத்தில் 7 பேரை கடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி அதே 1988 பங்குனி மாதம் கல்முனையில் நான் சொல்கிறேன், உள்ளுக்குள்ளே வந்து அட்டாக் பண்ண மாட்டாங்க, 25 முஸ்லீம்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இதை நீங்கள் ஸ்க்ரீனில் கூட என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதே மாதிரி 1988 கார்த்திகை மாதம் அந்த டெலோன்னு ஒரு இயக்கம் இருந்தாங்க. அதுவும் தமிழில் விடுதலை இயக்கத்தில் ஒரு இயக்கம். டெலோ, EPRLF, ENTLF இவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்கின ஒரு அமைப்பு. இந்த இது வந்து சம்மாந்துறை, அதே மாதிரி நிந்தவூர், சாய்ந்தமருதை சேர்ந்த முஸ்லீம்கள் முஸ்லீம் போலீஸார் 42 பேரை மட்டும் தேர்ந்தெடுத்து படுகொலை செய்தார்கள். போலீஸில் சேர்ந்த சில ஏன்னா போலீஸ்ன்றது இலங்கையில் உள்ள ஒரு யாருமே அதில் போய் சேரலாம். முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. போலீஸில் போய் சேர்றதெல்லாம் வந்து பெரிய சமூக துரோக குற்றம் அல்ல. நீங்கள் இராணுவத்தோடு சண்டை பிடிக்கிறீங்கிறதுக்காக இவர் போலீஸில் இருக்கிறதுக்கு அவர் இருக்குவார். போலீஸ் என்பது நேரடியாக வந்து சண்டை போடுற ஒரு கூட்டம் இல்லை. நாட்டுடைய அமைதியை பார்ப்பாங்க, நாட்டில் திருட்டு, கடத்தல்கள், கொள்ளைகள், இது மாதிரியான சம்பவங்களை கண்காணிக்கத்தான் போலீஸ் பிரிவு. அதில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 42 பேர் என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து கொலை செய்தார்கள். அதே மாதிரி 2ஆம் தேதி 2ஆம் மாதம் 89ஆம் ஆண்டு வந்து கல்முனையில் வந்து இந்த ஏற்கனவே கைது செய்தவர்கள் அதை சொல்லப்பட்டது. கல்முனையில் அவங்கள விடுவிக்க சொல்லி, அவங்க பிறகு தான் கொல்லப்படுறாங்க, கைது செஞ்சவங்களை விடுங்கன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. அதில் வந்து குண்டு வீசினாங்க. இதில் வந்து 2 பேர் கொலை செய்யப்படுறாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வீரகேசரி செய்தியின்படி 11ஆம் தேதி 4ஆம் மாதம் 89ஆம் ஆண்டு கிண்ணியாவில் வச்சு 5 முஸ்லீம்கள் கொல்லப்படுறாங்க. அதே மாதிரி 4ஆம் தேதி 12ஆம் மாதம் 89ல் வந்து காத்தாங்குடியில் 3 முஸ்லீம்கள் கொல்லப்படுறாங்க. சின்ன சின்னதாக சொல்றதால இப்போ இது மாதிரி நிறைய நடந்துக்குது. பதிவுக்கு வந்தது கொஞ்சம், பதிவுக்கு வராத செய்தியெல்லாம் இருக்குது. இந்த பதிவுக்கு தேடி எடுத்தது புறக்கினது தவிர பதிவுக்கு வராத சீனுக்கு வராத நிறைய செய்தியெல்லாம் இருக்குது. அப்போ அதே மாதிரி நீங்கள் 10ஆம் தேதி 12ஆம் மாதம் 89ஆம் ஆண்டு வந்து 12 முஸ்லீம்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி 1ஆம் தேதி 2ஆம் மாதம் 90ஆம் ஆண்டு வீரகேசரி செய்தியின்படி காத்தாங்குடியில் ஊழலங்க சட்டம் பிரகடனப்படுத்தியிருந்தாங்க. அதில் வந்து யார், LTTA தமிழில் விடுதலை புலிகள் ஊழலங்க சட்டம் பிரகடனப்படுத்தி கிட்டத்தட்ட அதில் போய் பரிசோதனை செஞ்சதில் 30 பேரை கைது செஞ்சாங்க. அதே மாதிரி சம்மாந்துறையில் உள்ள மாகாண சபை உறுப்பினராக இருந்த மன்சூர் என்பவர் முக்கியமான ஒருவர், முஸ்லீம்களில் முக்கியமான மன்சூர் என்ற அவர் ஒருவர் கொல்லப்பட்டார். அதே மாதிரி கல்முனையை சுற்றி வந்து 40 பேரை கைது செஞ்சாங்க. அப்போ இதுக்கு அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தினதுலாம் மக்களை கொலை செஞ்சாங்க. இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 7ஆம் தேதி 2ஆம் மாதம் 90ஆம் ஆண்டு வீரகேசரி செய்தியின்படி, ஏன்னா இதெல்லாம் வீரகேசரி நான் சொல்கிற காரணம் இலங்கையில் முக்கியமான ஒரு பத்திரிகை. வீரகேசரி செய்தியின்படி அக்கரைப்பத்தை சேர்ந்த ஹனீஃபா
நான் இந்த அக்கரப்பத்தில் எல்லாம் கிட்டத்தட்ட பெருசாக கொலை நடக்காது, 1-2 தான் நடக்கும். நான் சொன்னேன் முஸ்லீம்கள் சரிவாக கொஞ்சம் ஓரளவுக்கு பலத்தோடையும் இருந்தார்கள். அப்போ அக்கரைப்பத்தில் ஹனீஃபா என்பவர் பணம் கேட்டு தரலன்றதுக்காக அவரை கொலை செஞ்சாங்க. அதே மாதிரி 1990 7ஆம் மாதம் 10ஆம் தேதி ஏறாவூரில் 2 முஸ்லீம்களை கடத்தி கொண்டாங்க. அதே மாதிரி முக்கியமான ஒன்று 1990ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதிக்கு பின்பு மொத்த சனத்தொகையில் 300 பேர் அளவில் இயக்கங்களால் கொல்லப்படுகிறாங்க. அதாவது 1990ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 11ஆம் தேதிக்கு புறவு வடக்கு கிழக்கில் வந்து யுத்தம் தொடங்கிய நாள்லேருந்து கிட்டத்தட்ட மொத்த சனத்தொகை 300 பேர் அளவில் இயக்கங்களால் கொல்லப்பட்டுக்கிறாங்க, கடத்தப்பட்டு கொல்லப்பட்டாங்க. அதே மாதிரி கிழக்கில் மட்டும் 2500 முஸ்லீம் தேசிய போராட்டம் தொடங்கிய இராணுவம் மற்றும் இயக்கத்தவர்கள் கொல்லப்பட்டுக்கிறாங்க. அடுத்தது அது நமக்கு தேவையில்லாத செய்தி. 1990ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 16ஆம் தேதி மட்டக்களப்பு குறுங்கன் படம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அதில் 68 முஸ்லீம் பயணிகளை கடத்தி கொண்டாங்க. 68 குறுங்கன் மடம் மட்டக்களப்பில் ஒரு ஊர் உண்டு. 68 முஸ்லீம் பயணிகளை கடத்தி கொலை செஞ்சாங்க. அப்போ அங்கே மொத்தமாக 150 பேர் கொல்லப்பட்டுக்கிறாங்க. அத்துடன் ஏறாவூரில் 62 பேரை கடத்தினாங்க. இந்த கடத்தல் கொலை இப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லிக்கிட்டே அவன் பட்டியல் போடுறாங்க, இதை வாசிக்கிட்டே போகிறோம் பாருங்க. அதே மாதிரி 31/7/1990 வீரகேசரி செய்திப்படி அனுராதபுரம் மாவட்டம், அதாவது உடுப்பாவல சின்ன குப்பிக்குளம் இந்த ஊருக்கு சொல்லுவாங்க, 10 முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள். கொல்லப்பட்டது மட்டும் இல்லாமல் கிணற்றில் தூக்கி போடப்பட்டார்கள். அதே மாதிரி 1/8/90ஆம் ஆண்டு வீரகேசரி செய்தியில் இந்த செய்தி பதிவாகியது. அக்கரைப்பட்டு வயல்களில் வேலைக்கு போய்த்து வந்தவங்களில் 17 முஸ்லீம்கள் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு? அப்பாவி முஸ்லீம்கள். 1/8/90ஆம் ஆண்டு வீரகேசரியில் செய்தி வந்தபடி கந்தலாயில் 5 முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள். அதாவது 3/8/1990 வீரகேசரியில் மஜீதுபுரம் பகுதியில் வயலில் வேலை செஞ்சுட்டு திரும்பி வந்த மஜீதுபுரம்ன்றது நான் நினைக்கிறேன் இந்த ஓட்டமாவடி ஊராக இருக்கும். மஜீதுபுரம்னு ஒரு ஊர். அந்த ஊரில் 77 முஸ்லீம்கள் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டார்கள். அதோட சம்மாந்துறை முஸ்லீம்களில் வந்து ஒரு தந்தையும் மகனும் சுட்டு கொல்லப்பட்டாங்க. அதே மாதிரி 13/8/1990 வீரகேசரி செய்திப்படி செங்கலடின்னு ஒன்று. செங்கலடின்னு சொல்றது நான் நினைக்கிறேன் மட்டக்களப்புக்கும் அந்த கல்முனைக்கும் இடப்பட்ட ஒரு பகுதி. அந்த பகுதியில் 5 முஸ்லீம்கள் கொல்லப்பட்டாங்க. இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது 13/8/1990 ஐலண்ட் சொல்லி ஒரு இங்கிலீஷ் பத்திரிகை ஒன்று இருக்குது. ஐலண்ட் பத்திரிகையில் ஏறாவூரில் 4 முஸ்லீம் கிராமங்கள் மேல் நடத்திய தாக்குதலில் 119 முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள். எத்தனை பேர்? 119. அதில் சும்மா சொல்லண்டா சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். 119 பேரில் பெரும்பாலும் குழந்தைகள், 4, 5, 10 வயசு குழந்தைகள், பொம்பளைகள். இரவுல கோடாலி கத்திகளோட ஆயுதங்களோட பூந்து வெட்டியே கொண்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 119. அதில் சில தரவுகளின்படி கொஞ்சம் கூடையும் வரலாம். ஏன்னா அதில் நான் நினைக்கிறேன் இந்த தரவுல கொஞ்சம் குறைய போட்டிக்கிறாங்க. வேறு சில தகவலின்படி 164 வருது. அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பாருங்க, அந்த சம்பவங்களை கூட என்ன செய்யலாம் நீங்கள் பார்க்கலாம். வீடியோ திருப்பி பாருங்க. அதாவது என்ன செஞ்சாங்கண்டா பாருங்க, இது ஏறாவூர் கிராமத்தில் நடந்த சம்பவத்தில் சில எல்லா படமும் நமக்கு கிடைக்கல. இது பாருங்க, இது சவுண்ட் வராதுன்னா எல்லா படங்களும் நமக்கு கிடைக்கல. ஒரு சில படங்கள் தோப்புகள் தான் நமக்கு கிடைச்சிது. இந்த கிடைச்ச வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு சம்பவம். இதே மாதிரி பாருங்க, இதெல்லாம் ஏறாவூரில் நடந்த கொலை சம்பவங்கள். சிறுவர்கள் ஏறாவூரில் நடந்த ஜூம் பண்ணி காட்டுங்க கொலை சம்பவங்கள். முஸ்லீம்கள் 90ஆம் ஆண்டு. இந்த ஆண்டுக்கு சிவப்பு ஆகஸ்ட்னு சொல்லுவாங்க. சிவப்புனா இரத்தக்கரை படியப்பட்ட ஆண்டுன்னு அந்த ஆண்டுக்கு சொல்லுவாங்க. ஏறாவூர் சம்பவங்கள் பாருங்க. இதெல்லாம் ஏறாவூரில் உள்ள ஜனாதாக்கள், முஸ்லீம் ஜனாதாக்கள். இப்போ இவர்கள் யாரு? இவங்க வந்து மோசமான ஆள்கள். முஸ்லீம்கள் வந்து பயங்கரவாதிகள். இதை செஞ்சவங்க வந்து அப்பாவிகள். அப்போ இதுக்காக நாங்கள் தமிழ் மக்களையோ அல்லது தமிழ் ஊர்களையோ நாம் அப்படி குறையா சொல்லலை. இது முஸ்லீம்களுடைய பாதிப்புகளை எடுத்து காட்டுறதுக்காக நாம் சொன்ன செய்திகள். அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், காத்தாங்குடியில் நடந்த வன் செயல் சம்பந்தமாக
கொஞ்சம் பிடிங்க. ஏறா ஊரா சவுண்டை குறைங்க. இதெல்லாம் தான் நான் காட்டுற இந்த காட்சி ஏறாவூர். அதே மாதிரி காத்தாங்குடி அவங்களுக்கு பின்னால் காட்டுவேன். காத்தாங்குடி ஏறாவூர் சம்பவங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஊருக்குள்ள, அதாவது அந்த ஊரில் பூந்து சிறுவர்கள் பொம்பளை பிள்ளைகள் கிட்டத்தட்ட 164 எப்படி இருந்து யோசிச்சு பாருங்க. ஒரு ஊருக்குள்ளே பூந்து இரவில் காயப்பட்டவர்கள் மூத்தாப்படம் வந்தால் பாருங்க. எல்லாம் அந்த ஏறாவூர் காட்சிகள். தமிழர்கள் செய்யலை. தமிழர்கள் அப்பாவையில் நம்ம சொல்ல இயலாது. இது வந்து விடுதலை புலிகள் நடத்துது. தமிழர்களை நம்ம குற்றம் சாட்டல. தமிழர்கள் சில தமிழர்களே கொண்டிருக்கிறாங்க. விடுதலை புலிகள் செஞ்ச போராட்டங்கள். அப்போ இது வந்து தமிழ் மக்களை நம்ம குறை சொல்றதாவோ, விடுதலை புலிகள் அரசாங்கத்தோட செஞ்ச போராட்டம் அது அரசாங்கம் பார்க்க வேண்டியது. ஆனால் முஸ்லீம்கள் இப்போ இதெல்லாம் வந்து என்னது தெரியறதில்லை. எல்லாம் விடுதலை புலிகள் செஞ்சாங்க. இப்படி அல்லாஹ் என்ன சொல்றான்? லா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு. குர்ஆன் எரிக்கப்படுது பாருங்க. லா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். அல்லாஹ் சொல்றான், இந்த அநியாயக்காரர்கள் அநியாயம் செய்கிறவங்க நினைக்கக்கூடாது, நீங்கள் செய்கிற அநியாயங்களை பார்த்து கொண்டு அல்லாஹ் கவனம் இல்லாமல் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். நீங்க நினைக்கிறீங்களா நீங்க செய்யறதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியாது, அல்லாஹ் பார்க்காம கவனம் இல்லாமல் இருக்கிறான்? இன்னமா யுஅஹிருஹும் லியௌமின். ஒரு நாள் உங்களுக்கு இருக்கிறது, அதுக்கு தான் டிலே பண்றான். அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை அழிச்சான். வேறறுந்த மரங்களைப் போல கிடந்தார்கள். இரவு பகலாக அடிச்ச அந்த காத்தால கிட்டத்தட்ட அப்படி ஒரு நிகழ்வைத்தான் நாங்கள் பார்த்தோம். வேர் புட்டுங்க எறியப்பட்ட மரங்கள் பிணங்களாக கிடந்த வரலாறுகளை பார்த்தோம். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபத்தகி தாவத்தல் மதுலூம். நீங்கள் அநியாயம் செய்வருடைய அநியாயத்துக்கு நீங்கள் பயப்படுங்கள். ஃபஇன்னஹு லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாபுன். இந்த நேரத்தில் எத்தனை ஏழைகள், எத்தனை பிள்ளைகள், எத்தனை தாய்மார்கள், எத்தனை உறவினர்கள் கண்கலங்கி யா அல்லாஹ் இந்த அநியாயத்தை கேளுன்னு எத்தனை பேர் சொல்லிப்பாங்க. அல்லாஹ்விடத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கும் நீங்க செய்கிற இந்த அதாவது இதுக்கும் இடையில எந்த விதமான துஆவுக்கும் இடையில அல்லாஹ்வுக்கும் உங்களுடைய பிரார்த்தனைக்கும் இடையில எந்த தடையும் இல்லைன்னு அந்த செய்தியை பார்க்குறோம். இதெல்லாம் வந்து ஏறாவூரில் நடந்த. இதனால இந்த இந்த காலத்தை வந்து ஏறாவூர் மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கிழக்கு மாகாணத்தில் சிவப்பு ஆகஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தை வந்து சிவப்பு ஆகஸ்ட்னு சொல்லுவாங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இது வந்து ஏறாவூரில் நடந்த கொலை சம்பவம். நிறைய சொல்லலாம். ஏறாவூரில் நடந்த கொலை சம்பவம். சரி, திருப்புங்க. அடுத்த ஒரு செய்தி நடந்தது இதுக்கு இடையில. காத்தாங்குடி அடுத்த சீனுக்கு வரும். 13ஆம் தேதி 8ஆம் மாதம் 90ஆம் ஆண்டு ஐலண்ட் சொல்லப்பட்ட ஒரு ஆங்கில பத்திரிகை. இந்த பத்திரிகையுடைய செய்தியின்படி 6 முஸ்லிம் விவசாயிகள் கொல்லப்படுறாங்க. சரியா? 6 முஸ்லிம் விவசாயிகள் கொல்லப்படுறாங்க. அதே மாதிரி 15ஆம் தேதி 8ஆம் மாதம் எல்லாமே ஆகஸ்டில் நடக்குது. 90ஆம் ஆண்டு வீரகேசரி செய்தியின்படி அக்கரப்பத்தில் வச்சு 8 முஸ்லிம்கள் கொல்லப்படுறாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1990ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி காத்தான்குடி பள்ளிவாசல்ல 122 பேர் கொல்லப்பட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். 122 பேர். கேமரா திருப்பி அந்த பக்கம். 122 பேர் கொல்லப்பட்டாங்க காத்தான்குடியில். என்ன நிலையில் கொல்லப்பட்டாங்க தெரியுமா? அந்த மக்கள்கிட்ட போய் நீங்கள் கேட்டீங்கன்னா தெரியும். அந்த மக்கள்கிட்ட நாம் நேரடியாக போய் கேட்டோம். பள்ளிவாசலுக்கு வெளியே இருந்தவங்களெல்லாம் பள்ளிவாசலில் கூட்டம் நடக்குன்னு தொப்பியை போட்டு வந்து ஊழுக்கு அனுப்பினார். இஷா தொழுது கொண்டு சுஜூதில் இருந்த மக்கள் சரமாரியாக தாக்கப்பட்டார்கள். நான் கேட்டேன், தொழுத மக்கள் உங்களுக்கு என்ன செஞ்சாங்க? இவங்க செஞ்ச அநியாயம் என்ன? என்ன இதுக்கு நியாயம்? எந்த நியாயம் இல்லை. கிட்டத்தட்ட 122 மக்கள். உங்களுக்கு தெரியும், மீரா மெத்தப்பள்ளின்னு சொல்லுவாங்க, ஒரு பள்ளி ரோட்டு ஓரத்தில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹுசைனியா பள்ளின்னு ஒரு பள்ளிவாசல் இருக்குது. இது 2-3 பள்ளிவாசல்ல 122 முஸ்லீம்கள் தாக்கப்பட்டார்கள். இந்த கோர சம்பவம் காத்தாங்குடி வரலாற்றில் நான் நினைக்கிறேன் இப்போவும் மறந்திருக்க மாட்டாங்க, இனியும் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த அளவுக்கு காத்தாங்குடியில் இவ்வளவு பெரிய சம்பவத்தை இந்த இவர்கள் நடத்தினாங்க காத்தாங்குடி பகுதியில். இதை நீங்கள் என்ன செய்யலாம், இதை பார்க்கலாம். சவுண்டு கொடுங்க.
இல்லை காத்தாங்க அப்படி சவுண்டை கொஞ்சம் கொடுத்தாலும் இல்லை. வேறு ஒரு செகண்ட் அப்படி கேமரா ஆஃப் பண்ணுங்க. இல்லை கிளியராக வரும். இப்போ கொடுங்க, கொஞ்சம் சவுண்டை கொடுங்க. இல்லை சார் கொஞ்சம் பிடிங்க. வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். சில நேரடியாக இருக்கும்போது அந்த ஆவணங்கள் காட்டுறதால சின்ன டிலே ஏற்படுது. இல்லை இல்லை தாண்டி வரும். ரெண்டு வரும் ரெண்டும் ஒன்று ஒரே. இதெல்லாம் கொல்லப்பட்ட முஸ்லிம்கள். விடுதலை புலிகளால் கொலை செய்யப்பட்ட காத்தாங்குடி முஸ்லிம்கள் பாருங்க. காத்தாங்குடி ஏறாவூர் ரெண்டுமே ஒரே கிளிப்பில் நமக்கு கிடைச்சிது. அதனால் சில நேரம் கொஞ்சம் முன்ன பின்ன மாறிக்கலாம். அதில் உங்களுக்கு வீடியோவில் வந்து ஒழுங்கான படங்களோடு நாங்கள் என்ன செய்வோம், அதை பதிவு செய்வோம். காத்தாங்குடி ஏறாவூர் ரெண்டும் ஒரே கிளிப்பில் கிடைச்சதால சில நேரங்களில் காத்தாங்குடி மாறியும் காட்டிப்பட்டிக்கலாம். இப்படி நிறைய சம்பவங்கள் காத்தாங்குடியில் நடந்ததுகள் பாருங்கள். இதெல்லாம் பள்ளிவாசல் இரத்த கரையாக கிடக்குது. இஷா தொழுத முஸ்லிம்கள் பள்ளிவாசலில் வச்சு கடுமையாக தாக்கப்பட்டது. இதெல்லாம் மீடியாக்களுக்கு நிறைய வராத செய்திகள். ஏன்னா சும்மா எங்கேயாவது ஒரு வெப்சைட்டில் ஒருத்தன் திறந்து போட்டிப்பான். ஆனால் பெரும்பாலும் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்ற இது போன்ற வரலாற்று செய்திகள்லாம் வரல. வந்தது சின்ன சின்ன செய்திகள் வரும். சரியா? இதுபோல சரி ஓகே. சரி அது போதும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ காத்தாங்குடியில் நடந்த இந்த சம்பவம் 1900 இதனால் அந்த 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 காலப்பகுதியை ஆகஸ்ட் மாதத்தை, அதாவது ரெட் ஆகஸ்ட், நீங்கள் ரெட் ஆகஸ்ட்னு சொல்லுவீங்க, அதாவது சிவப்பு ஆகஸ்ட் என்ற ஒரு அந்த மாதத்தை பிரகடனப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி 7ஆம் தேதி, இது ஒரு செய்தி, 7ஆம் தேதி 8ஆம் மாதம் 90ஆம் ஆண்டு வீரகேசரி செய்தியில் வந்த அடிப்படையில் அம்பாறையில் 18 முஸ்லீம் விவசாயிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 18 நிறைய இதுக்கு ஃபோட்டோ கிடச்சிது, சிலது கிடைக்கல. 18 பேர் கொல்லப்பட்டாங்க. அதில் அக்கரப்பத்தில் 6 பேர் கொல்லப்பட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் 11ஆம் தேதி 8ஆம் மாதம் 90ஆம் ஆண்டு ஏறாவூரில் 164 பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க. 164 திருப்பி அந்த ஒரே ஊரில் காத்தாங்குடி ஏறாவூர் போன்ற பகுதிகளெல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகள். இதனால் என்ன செஞ்சாங்க, சில முஸ்லீம் இளைஞர்கள் ஒரு 2 பேர் சேர்ந்து இதுக்கு எதிராக போராடணும், ஏதாவது செய்யணும்னு கொஞ்சம் துப்பாக்கிகளை தூக்குனாங்க. இது பெரிய குற்றமாக அன்றைக்கு காட்டப்பட்டது. முஸ்லீம்கள், அதாவது மூதூர் நிசாம் போன்றவர்கள் எல்லாம் ஆயுதத்தை தொழிலாங்கன்னு சொல்லி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முன் வச்சாங்க. சும்மா அந்த நேரத்தில் மனிதனுக்கு உணர்வு வரும்போது கையில் என்ன மாட்டுதோ அதை எடுத்து என்ன செய்வாங்க, போராட அந்த உணர்வு அதை என்ன செய்தாங்க, மீடியாக்களில் பெரிய ஒரு செய்தியாக இஷ்யூ பண்ணாங்க. இதெல்லாம் யார், அதாவது தமிழ் மக்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக நாங்கள் விடுதலை போராட்டம் நடத்துகிறோம், இலங்கை அரசாங்கம் மிலேச்சத்தனமான காரியங்களில் ஈடுபடுறாங்கன்னு சொல்லிக்கொண்டு போராட்டத்தில் இறங்கிய தமிழீழ விடுதலை புலிகள் செய்த போராட்டங்கள். இவர்கள் இலங்கை, அதாவது இவர்களை பொறுத்தவரையும் இலங்கையில் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யுத்தம் முடிவுக்கு வந்து ஒரு அமைதியான ஒரு சூழலை காண முடியுது. அதில் மீள்குடியேற்றம் இதில் எல்லாம் சில தாமதங்கள் இருந்தாலும் கூட, ஒரு சில குறைபாடுகள் இருந்தாலும் கூட, இப்போ நீங்கள் போய் இலங்கையில் இறங்கி கிழக்கு மாகாணத்துக்கு போகிறதா இருந்தால் நீங்கள் பஸ்ஸில் ஏறினா கல்முனையெல்லாம் கிட்டத்தட்ட 8-9 மணித்தியாலும் பஸ் ஓடணும். முந்தியெல்லாம் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் ஒரு 20 இடத்துல இறங்கணும். அது நீங்கள் 8 அந்த பேக்கில் உள்ள ஒவ்வொரு துணி வரைக்கும் செக் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு சூழல் அந்த காலப்பகுதி. வரும்போது 10-15 இடங்களில் இறங்கி வெறுத்து போயிடும் பயணம். காலையில் நீங்கள் 8 மணிக்கு பஸ்ஸில் இறங்கினா அடுத்த நாள் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும், பஸ்ஸில் வர வேண்டிய ஒரு சூழல் அந்த காலத்துலேருந்து. இப்போ இன்றைக்கி நான் தூங்குனா கல்முனையில் போய் முடிக்கிற அளவுக்கு நாடு ரொம்ப அமைதியாக இருக்குது, பயம் இல்லாமல், அச்சம் இல்லாமல். அதாவது தமிழ் மக்களுடைய உரிமை கிடைச்சதா இல்லையா, அதனால் உள்ள சாதகங்கள் என்ன, அதை நான் சொல்லலை, அது என்ன பேசப்பட வேண்டிய விஷயம், அது அரசாங்கத்தோட ஆனால் நாடு அமைதியாக இருக்கிறது. நீங்கள் இப்போ இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் விடுதலை புலிகளுக்கு எதிராக செய்யப்பட்ட அந்த யுத்தத்தின் போது அப்பாவி தமிழ் மக்களை கொலை செய்தார்.
அவர்கிட்ட இருந்து ஆட்சி பறிக்கப்பட வேண்டும், அவர் சட்டத்துக்கு முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோஷங்கள் இன்றைக்கு எழும்புது. ஆனால் அப்பாவி மக்கள், தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தால், எந்த இனமும் அது உயிராக இருந்தால் மனிதாபிமான அடிப்படையிலே நாங்கள் முஸ்லீம் தமிழர்கள் என்று பார்க்காம ஒரே இனமாக மதிக்கிறவங்க. அப்பாவிகள் கொல்லப்பட்டிருந்தால் கூட அந்த அப்பாவிகளுக்காக நாங்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறோம், நாங்கள் அதுக்காக துஆ செய்கிறோம். அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்னு அப்படி செய்யப்பட்டிருந்தால் அது தப்பு. சில நேரங்களில் யுத்த காலத்தில் மஹிந்த ஜனாதிபதி நிற்க மாட்டார். சில இடங்களில் கொஞ்சம் வரம்பு மீறுவாங்க. அது ஒரு யுத்தம்னு வரும்போது கொஞ்சம் கூடுதல் வரம்பு மீறுதல்லாம் நடக்காது. இஸ்லாமிய சமுதாயத்தில் கூட அப்படி ஒரு சில விஷயம் நடந்துக்குது. ஒரு முறை உசாமா ரலியல்லாஹு ஒரு ஆளை கொண்டுட்டாங்க, லா இலாஹ கலிமா சொல்லிக்க போகிறோம். அது செஞ்சிக்க கூடாத ஒரு வேலை. அது மாதிரியான சின்ன சின்ன வரம்பு மீறுதல்கள் யுத்தத்தில் நடக்கும். நான் கேட்குறேன், கடைசி நேரத்தில் அந்த நடத்தப்பட்ட கடைசி இராணுவ நடவடிக்கையில் அப்பாவி பொதுமக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்ற ஒரு செய்தி வந்தது போன்றும், அப்பாவி பொதுமக்களை பாதுகாப்பதிலே இலங்கை இராணுவம் மேற்கொண்ட மனிதாபிமானமான முயற்சிகள் வரலை. அப்போ அதுக்காக இலங்கை இராணுவம் முழுக்க நல்லா நடந்துக்கிட்டாங்கன்னு நான் சொல்றதை வழங்கிடக்கூடாது. ரெண்டு பக்கம் ஒரு மீடியான்னு சொல்லி வரும்போது ரெண்டு பக்கமும் பேசப்படணும். ரெண்டு பக்கம் பேசப்படலை. அதே நேரத்தில் தமிழ் மக்களை பாதுகாப்பதற்காக விடுதலை போராட்டத்திலே இறங்கினோம் என்று சொன்ன விடுதலை புலிகள் அப்பாவி தமிழ் மக்களை கொலை செய்திருக்கிறார்கள், கடத்தியிருக்கிறார்கள், கொன்றிருக்கிறார்கள். முதல்ல அவங்க கொண்டதே ஒரு தமிழ் மகனைத்தான். துரையப்பான்னு சொல்லி ஒருவனை கொலை செய்தார்கள். அவை இந்த மாதிரியான அப்பாவி தமிழர்களை கொலை செய்து கொண்டு எப்படி சிங்கள மக்கள் எதை செய்தார்களோ அதைத்தான் நீங்க செஞ்சீங்க. உங்களோடு சேர்ந்து போராடி உங்களுக்கு உடன்படவில்லை என்பதற்காக புலட் இயக்கத்தினுடைய அங்கத்தவர்களை நீங்கள் தாரை வார்த்தை. இவங்கெல்லாம் எந்த மொழி, சிங்கள மொழி பேசுறவங்களா? இல்லை. அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம் கிராமங்களுக்குள்ள நுழைந்து முஸ்லீம்கள் தொழுது கொண்டிருந்த முஸ்லீம்களை சரமாரியாக வெட்டி தீர்த்தீர்கள், கொலை செய்தீர்கள். பச்சிலம் பாலக குழந்தை 6 வயசு 4 வயசு 2 வயசு 3 வயசு இவங்களெல்லாம் உங்களுக்கு என்ன செஞ்சாங்க? இவங்களை கொலை செய்கிற அளவுக்கு இந்த அப்பாவி சின்ன பிள்ளைகள் 5 வயசு பிள்ளைகள் உங்களுக்கு அந்த இரவுல நடு இரவுல எழும்பி இன்னும் சொல்லணும். அது ஒரு கோரமான ஒரு சம்பவம். ஒரு கர்ப்பிணி தாய், அந்த கர்ப்பிணி தாயினுடைய குடலை வெட்டி எடுத்து அந்த குடலுக்கு இது ஏறாவுள்ள அந்த சம்பவம் ஒரு குழந்தை, அந்த குழந்தைய பனைமரத்தில் தலையை அடிச்சு தலையை சின்னாபின்னப்படுத்தி போட்டிருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் இலங்கை முஸ்லீம்களுடைய வரலாற்றிலே சாவு வரைக்கும் தொண்டை குளிக்கிட்ட உசுறுவர் வரைக்கும் மறக்க முடியாத நிகழ்வுகள். நான் இது தொகுத்தத்தில் சில நேரம் கொஞ்சம் முன்ன பின் ஆவிக்கும் நிறைய செய்திகளை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த அளவுக்கு இதுக்குரிய டைம் எனக்கு இருக்குன்னு எனக்கு தெரியலை. அப்போ இப்படி செய்தார்கள், இப்படி தமிழ் மக்களை இவர்கள் பாதுகாத்தார்கள் என்று கடைசி நேரத்தில் என்ன செஞ்சாங்க? தமிழ் மக்களை கேடயமாக வைத்துக் கொண்டார்கள். கடைசியில் கிளிநொச்சியில் அந்த போராட்டம் நடக்குது. போராட்டம் நடக்கின்ற போது என்ன செஞ்சாங்க? விடுதலை புலி அதில் ஒரு ஆள் பேட்டி கொடுக்குறாரு. எப்படி? ஒரு தமிழ் மகன் பேட்டி கொடுக்குறாரு. எனக்கு இலங்கை இராணுவத்தை நான் உயிர் உள்ள வரைக்கும் அதுக்காக இலங்கை இராணுவத்தை சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறாங்க. நான் அரசியல் ரீதியாகவோ எந்த ரீதியிலையும் நான் யாரோடையும் சம்மந்தம் இல்லை, எந்த அரசியல் மேடையிலையும் நான் பேசியும் இல்லை, பேச கூப்பிட்டு நான் போயும் இல்லை, அரசாங்கத்துக்கு வேலை செஞ்சும் இல்லை, அதுக்காக மஹிந்தையோ மற்ற அந்த மாதிரி இல்லை. அப்போ என்ன செஞ்சாங்க? மனிதாபிமான அடிப்படையில் யார் செஞ்சாலும் அதை நாங்கள் ஊக்கப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். அப்போ என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு குழந்தையோட ஒருவர் வந்திருக்கிறார். அவர் 2 பக்கத்தில் இடையில மாட்டிக்கிட்டாங்க. அங்கிட்ட யுத்தம் இங்கிட்டு விட்டோம். அதில் ஒரு இராணுவத்தை சார்ந்த ஒருவர் அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு போய்க்கிறார். குழந்தையை காப்பாற்றி ஒரு தமிழ் குடும்பத்துக்கு குழந்தையை காப்பாற்றி குழந்தை இந்த பக்கம் கொண்டு வர திரும்பி இவருக்கு வழிபட்டுச்சு. யார் காப்பாற்றினவர் செத்துட்டார், குழந்தை தப்பிச்சுது. சொல்றார், நான் சாவு மட்டும் இதை மறக்க மாட்டேன். அப்போ என்ன நடந்ததுன்னா, கடைசி கட்டத்தில் அல்லாஹ்வுலம் சில செய்தி ஊடகங்களை பார்க்கின்ற போது நமக்கு தெரிய வருகின்ற உண்மை என்னென்னா, கடைசி நேரத்தில் தமிழ் மக்களை தமக்கு கேடயமாக இவர்கள் பயன்படுத்திக்கிறாங்கன்றதும் சில செய்திகள் அது எந்த அளவுக்கு உண்மைன்றதெல்லாம் இருக்கலாம். ஏன்னா அந்த சாவுகளை பார்க்கும்போது தமிழ் மக்களை தனியாக குறிவைத்து கொலை செய்யணும்னா எப்பயே செஞ்சுப்பாங்க. ஏன்னா அன்றைக்கு தானே செய்யணும். அப்போ என்ன இந்த விடுதலை புலிகள் தமிழ் மக்களை தவணை கொடுத்துக்கிறாங்க, வெளியே வர விடலை. ஏன்னா வெளியே வந்தால் பொதுமக்கள் தான் அடிக்க மாட்டாங்க. பொதுமக்கள் இருக்கும்போது அடித்தா அப்பா பொதுமக்களை ஏன் அடிச்சிங்கன்னு நாளைக்கு சர்வதேச உலகம் கேட்கும். இதுக்காக என்ன செஞ்சாங்க? தமிழ் மக்களை தமக்கு கேடயமாக பயன்படுத்தினார்கள். இதனால தான் இந்த போலெல்லாம் நீங்கள் சேனல் போலெல்லாம் பார்க்குறீங்களே, கேடயமாக பயன்படுத்தி இலங்கை இராணுவத்தை பொறுத்தவரையும் இந்த யுத்தம் கடைசி நேரத்தில் இருக்குது. இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். சில தமிழ் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை பார்த்தால் யுத்தம் முடிவுக்கு வராது அப்படின்ற ஒரு நிர்பந்தம், அதில் தவறுகள் நடந்திருக்கலாம். அந்த நிர்பந்தமான கட்டத்திலே தான் சில நேரம் அல்லாஹ்வுலம் சில செய்தி ஊடகங்கள் சொன்னது உண்மையாக இருந்திருந்தாங்க. நிர்பந்தமான கட்டத்திலே இலங்கை இராணுவத்துக்கு ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது. கொஞ்சம் மக்கள் போனாலும் பரவாயில்ல, இவன் இல்லாமல் போகணும் என்ற அந்த வெளிப்பாடு தான் இது. தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டால் அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது. அப்பாவிகள், சின்ன பிள்ளைகள், பெண்கள் பாதிக்கப்படுகிறாங்க. ஆனால் மறுபக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடா என்று நினைக்க தோன்றுகிறது. ஏனென்றால் பள்ளிவாசலுக்குள் புகுந்து அப்பாவி முஸ்லிம் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். அப்பாவிகளை பாதிக்கப்பட்ட போது அதுக்கு சத்தம் போடுறதுக்கு தமிழ் மக்கள், தமிழ் அரசியல்வாதிகள் கூட ஒரு பலமான கோஷத்தை அன்றைய தினத்தில் எழுப்பலை. தமிழ் மீடியாக்கள் இதை பற்றி இரங்கல் தெரிவிக்கலை.
அது வந்து முஸ்லீம்களும் ஆயுதம் வச்சு தானே இருந்தாங்க என்று சொல்லி முஸ்லீம்களை கூட சில செய்தி ஊடகங்கள் குறை சொன்னார்கள். முஸ்லீம்களை இப்படி நீங்கள் துடிக்க துடிக்க பள்ளிவாசலுக்குள் கொலை செய்தீர்கள். 1990ஆம் ஆண்டு அகதிகளாக வெளியாக்கப்பட்டார்கள். உங்களுக்கு தெரியும், வடமாகாண முஸ்லீம்கள் யாழ்ப்பாணம், வவுனியா, முல்லைத்தீவு, மன்னார் போன்ற பகுதிகளிலிருந்து கிட்டத்தட்ட 48 மணித்தியாலம் டைம் கொடுத்தாங்க. 48 மணித்தியாலம் டைம் கொடுத்தாங்க. அதில் நான் நினைக்கிறேன், அதில் எத்தனையோ பெரும் பல கோடிக்கணக்கான ரூபாய்களை முஸ்லிம்கள் ஒரு 48 மணித்தியாலத்தில் கையில் ஒரு சின்ன பேக்கு தான் கொண்டு போகலாம். நகையோ ஆபரணங்களோ சொத்துக்களோ டிவியோ ரேடியோ எதுவும் ஒரு ஆள் என்ன செஞ்சுக்கிறார் தெரியுமா? அதாவது பைசிக்கில் உள்ள அந்த பாரிக்கும் புஷ் பைசிக்கிள் சைக்கிள் அந்த பாருக்குள்ளே தங்கத்தை அதை கூட கண்டுபிடிச்சிடாங்க. ஒரு துளி தங்கத்தை கூட காதில் ஒரு சின்ன பிள்ளையில அந்த காதணியை கூட போட்டு விடக்கூடாது என்று அவர்கள் முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தை 48 மணித்தியாலத்துக்குள் அடக்கினால் எப்படி நாங்கள் மட்டும் நல்லா இருப்போம், நீங்கள் நாசமாக போக நடக்குமா? நடக்கலை. அதான் அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடாக கூட இருக்கலாம். நான் கேட்கிறேன், இன்றைக்கு மீடியா உலகம் முஸ்லீம், அதாவது தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள், தமிழ் மக்களுக்கு உரிமை வேண்டும், ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேக்கு எதிராக சர்வதேச உலகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும், சர்வதேச நீதிமன்றத்திலே அவர் நிறுத்தப்பட வேண்டும், ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று கோஷம் எழுத்துகின்ற இந்த மீடியாக்கள் அன்றைய தினத்தில் அதுக்கெல்லாம் என்ன நடந்தது? 1990ஆம் ஆண்டு அகதிகளாக வெளியாக்கப்பட்டவர்கள் புத்தளம், அதே போன்று அனுராதபுரம், குருநாகல், கொழும்பு போன்ற நீர்கொழும்பு போன்ற பகுதிகளிலே பாடசாலைகளிலே முடங்கி கிடந்த போதெல்லாம் உங்களுடைய மீடியாக்களுடைய ஓசைக்கு என்ன நடந்தது? அகதிகளாக விரட்டப்பட்டோம். எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? அந்த காலத்தில் 1990ஆம் ஆண்டு அகதிகளாக வரும்போது நடந்த சில ஈனச் சம்பவங்களை நீங்கள் கேட்டால் சுப்ஹானல்லாஹ், இதமெல்லாம் துடிக்கும், சாவு மட்டும் மறக்க மாட்டார். பொருளாதார அமெரிக்காவோட வேர்ல்ட் ட்ரேட் சென்டருக்கு அடிச்சப்போ என்ன சொன்னாங்க? 25 வருஷம் பொருளாதாரத்தில் பின்னுக்கு அமெரிக்கா போச்சுன்னு சொன்னாங்க. நான் கேட்கிறேன், ஒரு துணியை தவிர எந்த சொத்துக்களும் எடுக்காமல் பூர்வீகமாக வாழ்ந்த முஸ்லிம்கள் வெறும் உடுப்போடு விரட்டப்பட்டார்களே, இவர்கள் எத்தனை வருஷ சொத்துக்களை இழந்தார்கள்? பொருளாதாரத்தில் இவர்கள் எந்த நாளைக்கு முன்னேற போறாங்க? நீங்க பாருங்க, அதாவது எந்த அளவுக்கு சொன்னால் அவர்கள் அகதிகளாக விரட்டப்பட்டார்கள். விரட்டப்பட்டு புத்தளத்துக்குள்ள வந்தால் புத்தளத்தில் என்ன நிலைமை? நான் கேட்கிறேன், ஒரு ஊர்ல இன்னொரு மாவட்ட மக்கள் முழுமையா வந்தா எவ்வளவு பாதிப்பு? சுகாதார ரீதியாக எவ்வளவு பாதிப்பு? ஒரு பாடசாலையில் எத்தனை டாய்லெட் வச்சுப்பாங்க? மிஞ்சினா 2-3 டாய்லெட். அப்ப சுகாதார ரீதியான பாதிப்பு, நோய்களால பாதிப்பு. அது மட்டும் இல்ல, கௌரவமாக கண்ணியமாக வளர்க்கப்பட்ட குமரி பெண்கள் எல்லாம் அகதி முகாம்களிலே அனாதரவாக விடப்பட்டதனால் ஏற்பட்ட ஒழுக்க சீர்கேடுகள். அகதி முகாம் போனா நல்ல பொம்பளை பிள்ளைக்கும் சொல்லி வெளிமக்கள் பேசி கூடக்கூடிய அளவுக்கு ஒழுக்க சீர்கேடுகள். இதுக்கெல்லாம் காரணம் வச்சது யார்? இதை இப்படி இந்த அநியாயம் செய்தவர்களை அல்லாஹ் சும்மா விடுவானா? ஒரு சமுதாயத்தை பூண்டோடு வேறந்த மரங்களை போன்ற அந்த அழித்த அல்லாஹ் இன்னைக்கு உசுரோடைக்கான செத்து போய்தானா? அவன் உயிரோடு இருக்கிறான். அவனுடைய ஒரு வேலையா கூட இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் அல்லாஹ்வுடைய வேலை என்ன? அல்லாஹ் சொல்ல, நீங்க அநியாயத்துக்கு பிரதிபலன் அநியாயம் தான். நீங்க அநியாயம் செஞ்சால் ஃபத்தகுல் ஃபைன்னல் ظுல்ம ظுலுமாத்துன் யௌமல் கியாமah, அநியாயத்தை பயப்படுங்கள், நிச்சயமாக அநியாயம் என்பது கியாமத்திலே இருள்களாக வரும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப இந்த 90ஆம் ஆண்டு அகதிகளாக வெளியேற்றப்பட்ட போது நடந்த ஒரு தாய் பலர், அதாவது சில பகுதிகளிலிருந்து வர முடியாது. உதாரணமாக புத்தளத்துக்கும் மன்னாருக்கும் இடையில காட்டு வழியாக இலுவங்குளம் என்ற ஒரு பாதை வழியாக ஒரு ஊர், கிட்டத்தட்ட 60 மைல்கள் புத்தளத்திலேருந்து அவங்க மன்னார்லேருந்து புத்தளம் வாரத்துக்கு. அப்போ எப்படி வந்தாங்கன்னா பாதையில எல்லாம் கண்ணி வடி வரலாது, பாதையில எல்லாம் கண்ணி வடிகள். அவ எப்படி வந்தாங்க? முன்னால் ஆடு மாடுகள், அவங்க ஆடு மாடுகள் கொஞ்சத்தை சாத்திட்டு வந்தாங்க. ஏன்னா முன்னுக்கு ஆடு மாடு உணவு செத்துரும், அவன் மிதிச்சிட்டு போனால் பின்னால் போகிறது. அப்படி இருந்தும் கூட ஒரு குடும்பத்தோடு வந்தார். ஒரு மோட்டார் சைக்கிளில் வரார், ஒரு மனைவியும் அவரும். அந்த மோட்டார் சைக்கிள் அவர் கொஞ்சம் மணலில் சறுக்கி உள்ளால மோட்டார் சைக்கிள் போன உடனே அவர் வெட்டிச்சு துண்டுகளாக புறக்கெடுத்தார். எங்களோட ஊரை சார்ந்தவர், குடும்பத்தை சார்ந்த ஒருவர். இது மாதிரி நூற்றுக்கணக்கான சம்பவங்கள். இன்னும் எத்தனையோ சகோதரர்கள் கண்ணி வெடியில் வச்சு காலை இழந்தார்கள் வார வழியில். இதனால பேப்பர்கள் எல்லாம் போட்டார்கள், ஆடு மாடுகள் முன்னே அகதிகள் பின்னே என்று சொல்லி. அதே போன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா 48 மணித்தியாலத்தில் யாழ்ப்பாணத்திலேருந்து வவுனியா வரைக்கும் அகதிகள் நடந்து வந்தார்கள். பொருளாதாரத்தை எப்படி மனோரீதியான எத்தனை பேர் பைத்தியக்காரனா போனாங்க. இப்போ கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு சொந்தமானவர்கள் ஒரு சின்ன பழைய சேட்டுக்கு அடிதடிப்பட்டார்கள் அகதி முகாம்களில். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் செஞ்சிலுவை சங்கம், அதே போன்று சில தனிப்பட்ட இயக்கங்கள் எல்லாம் இலங்கையில் சில அகதிகளுக்கு என்ன கொடுக்க முடியும்? ஒருத்தன் இழந்த சொத்துக்கள் வீட்டை கொடுக்க முடியுமா? அவன் வீட்டில் இந்த நிம்மதியை கொடுக்க முடியுமா? அகதி முகாமில் இருக்கும்போது வெறும் சாப்பாட்டை தான் அவர்களால் கொடுக்க முடிந்தது, அரிசியைத்தான் கொடுக்க முடிந்தது. அரிசியை கொடுத்து என்ன செய்ய? அவர்களுடைய உளவியல் ரீதியாக அவர்கள் பட்ட பாதிப்புக்கு அவர்களால் பதில் சொல்ல முடிந்ததா? இல்லை.
எந்த அளவுக்குன்னு சொன்னால் நம்முடைய கண்களால் கண்ட சம்பவங்கள். கோடிக்கணக்கான பணத்துக்கு சொந்தக்காரன் அங்கு கொடுத்த பழைய சேட்டு எனக்கா உனக்காண்டு சண்டை பிடிச்ச வரலாறுகள். பழைய சேட்டு அங்கங்கெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நீங்களெல்லாம் பாவிச்சிட்டு சேட்டுகள் எல்லாம் கொடுப்பீங்களே, இது மாதிரி அவங்களெல்லாம் கொடுத்த சேட்டை வந்து வாகனத்தில் ஏற்றுக்கொண்டு கொட்டுனா அதுக்கு சண்டை பிடிச்சவன் சாதாரணமானவன் இல்லை. பல ஏக்கர் நிலங்களுக்கு சொந்தமானவன், பல ஆயிரம் ரூபாய்களுக்கு சொந்தமானவன், பல கடைகளுக்கு சொந்தமானவன் சண்டை பிடிச்சான். கல்வி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது. உதாரணமாக ஒரு ஊருக்கு வந்தால் எப்படியுமே அந்த ஊரவர்களுக்கு இவங்க ரெண்டாம் தரம் தான். கொஞ்ச நாளைக்கு அந்த அனுதாபத்தில் பார்ப்பாங்க. காலம் போக போக வேலை வாய்ப்பில் அந்த ஊரில் போட்டி. ஏன்னா புத்தளத்தில் வந்து மன்னார் வாழ்ப்பாணமோட மக்கள் கூடனால் புத்தளத்தில் வேலை இல்லா பிரச்சனை. அதே மாதிரி காலங்காலமாக காணி விலையெல்லாம் சின்ன விலையில் இந்த காணியெல்லாம் விலை கூடுது. மக்கள் குடியிருப்புகளை சாமானுடைய விலை அதிகரிப்பு, அதே மாதிரி இடப்பற்றாக்குறை, இது மாதிரி சுகாதார பிரச்சனை என்று ஏராளமான பிரச்சனை. இந்த ஊர் சார்ந்த மக்கள் எத்தனை நாளைக்கு பார்ப்பாங்க? பாவம் ஒரு வருஷம் பார்ப்பான், 2 வருஷம் பார்ப்பான். இதுக்கு பிறகு ஊர் மக்களுக்கும் அகதிகளுக்கும் இடையிலான புரிந்துணர்வற்ற பிரச்சனைகள். வேலை வாய்ப்பில் அவங்களுக்கு பங்கு கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு சொந்த நிலத்துக்கு அவங்களை திருப்பி விட்டணும் அப்படின்னு சொல்லி. இப்போ உதாரணமாக ஊரை சார்ந்த ஒருவர் கை வச்சுட்டால் அது ஒரு சின்ன பிரச்சனை. என்னப்பா இதுக்கெல்லாம் போய் பிரச்சனை? அகதிகளில் ஒருவருக்கு கோவம் வந்து அடிச்சு போட்டா அகதிகாரன் அடிச்சு போட்டான்னு அதுக்கு எதிரான கடுமையான வன்முறைகள் இப்படியெல்லாம் நடந்தது. இது மாதிரி நீங்கள் வார வழியில் உதாரணமாக எனக்கு என்னுடைய சம்பவத்தை சொல்றதுக்கு நான் சொல்லலை, நடந்த நம்மளை அது உண்மையாக சொல்றது அதான் சொல்லணும். மற்ற எல்லாம் சிலரும் இந்த செய்திகளில் சில கொஞ்சம் கூட குறைக்கும். நம்ம குடும்பமாக வரும்போது அப்போ நாங்கள் வரோம் போட்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். அது போட் தானே நீங்கள் சொல்லுவீங்க. படகுல எங்கள் உள்ள போட்னு சொல்லுவாங்க. படகு 8 ஹோர்ஸ் பவர் இன்ஜின், 8 ஹோர்ஸ் பவர் இன்ஜின் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் வரும்போது எங்களுடைய ஊருக்கும் கல்பட்டின்னு ஒரு ஊருக்கு, புத்தளம் மாவட்டத்தில் கல்பட்டி கரையோர பகுதி, பெரிய மீன்பிடி பகுதி. இந்த கல்பட்டிக்கும் இடையில வரும்போது குதிரைமுனை என்ற ஒரு இடம் இருக்குது. பெரும்பாலும் இந்திய மீனவர்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். குதிரைமுனைன்னு சொல்லுவாங்க. பயங்கரமான இடம் சொல்லுவாங்க. குதிரைமுனையை தாண்டி தான் நிம்மதிப்பாங்க. ஏண்டா காற்றே அடிக்காத காலத்தில் அதில் கடுமையான அலடிக்கும். நாங்கள் வந்து அந்த வெளியேற்றப்பட்ட அந்த காலப்பகுதி காற்று காலப்பகுதி, கடுமையான காற்று வீசின காலப்பகுதி. அப்போ நாங்கள் படகுல வந்துக்கிடிக்கிறோம். வந்துடிக்கும் போது கிட்டத்தட்ட எனக்கு 14 வயசு. வந்துக்கிடிக்கும் போது சரியாக அந்த குதிரைமலை இடத்துல இன்ஜின் அப்செட் ஆகிட்டு. நான் நினைக்கிறேன் இன்னொரு 3 அல்லது 4 நிமிஷம் நங்கூரம்னு சொல்லுவாங்க தெரியுமா? நங்கூரம் அதை அப்படி தண்ணியில் போடுவாங்க. நங்கூரம் போட்டால் நங்கூரம் உள்ளே போயிருவிட்டு இன்னொரு 5 நிமிஷம் நான் நினைக்கிறேன். நாங்கள் 5 நிமிஷம் எங்களுக்கு பின்னால் வந்த போட்டில் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஜின், அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. குழந்தைகள் அதே மாதிரி வயசானவங்க இவங்க நாங்களாம் இருக்கிறோம். அந்த நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் பிந்திருந்தால் அந்த ஆள் அப்படித்தான் ஒரு 5 நிமிஷம் கொண்டு அடிச்சிடும் அந்த முனையில். அவ்வளோ பயங்கரமானவரோட ஒரு கடல் சம்பந்தமானவங்களுக்கு தெரியும். குதிரைமலைன்னு சொல்லுவாங்க. அந்த குதிரைமலைன்னு சொல்றது வரலாற்று புகழ்மிக்க ஒரு இடம். அதில் இந்த சபா ராணி என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி காலத்தில் அந்த ஒரு ராணி வாழ்ந்ததாகலாம் வரலாறுகளில் சொல்கிறாங்க. அது வேற ஒரு செய்தி. அப்படியான சில வரலாற்று பின்புலங்கள் அந்த இடத்துக்கு. அந்த இடம் பயங்கரமான இடம். இப்படியான பல நிகழ்ச்சிகள் நடந்தது. கல்வியில் பாதிக்கப்பட்டோம். பாடசாலைகள் எல்லாம் காலையில் ஸ்கூல் முடிஞ்சு பின்னார் தான் படிக்கணும். பின்னார் சாப்பிட்டு படிக்கிற நேரம் அது தூக்கம் தான் வரும். மாஸ்டர்மார் வந்து தூங்குறது. அப்போ கல்வியில் பின்னடைவுகள், வேலை வாய்ப்பில் பின்னடைவுகள், பொருளாதாரத்தில் ஒரு கடை வச்சா போட்டி, இந்த அகதியாக கடை வச்சுட்டாங்க. ஏன்னா இது வந்து இயற்கையாக எல்லாம். அதுக்காக புத்தள முஸ்லீம்கள் எல்லாம் அப்படி செய்யலை, அதே மாதிரி கொழும்பு முஸ்லீம்கள் செய்யலை. இல்லை ஒரு சிலர் இருப்பாங்க தானே. ஒரு ஊரில் 100 பேர் இருந்தால் ஒரு 10 பேர் இருந்தால் போதுமே, அந்த 100 பேரையும் சேர்த்து பழுதாக்குவாங்களே. அப்போ இது மாதிரியான உளவியல் ரீதியான பிரச்சனைகளை எல்லாம் 1990ஆம் ஆண்டிலே நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். அப்போ இதெல்லாம் செய்தி ஊடகங்களுக்கு பேசப்படலை. இப்படி தவிக்க விட்டார்கள். முஸ்லீம்களுடைய இஸ்லாத்தை ஏற்றார்கள், இஸ்லாமிய பூர்வீகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வோடு இருந்தார்கள் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வடமாகாணம், கிழக்கு மாகாணம், யாழ்ப்பாணம், வவுனியா போன்ற பகுதிகளிலே இவர்கள் துரத்தப்பட்டார்கள். இரவோடு இரவாக விரட்டப்பட்டார்கள். 48 மணித்தியாலத்துக்குள்ளே பூர்வீக சொத்துக்களை எல்லாம் விட்டு இன்னைக்கு பாருங்க அந்த ஊர்களுக்கு சோனகத்தெரு, யாழ்ப்பாண பகுதி இன்னைக்கு வரைக்கும் சரியான மீள்குடியேற்றங்கள் செய்கிறாங்க. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவசரமாக செய்ய முடியாத சில தடங்கல்கள், நியாயமான காரணங்கள் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் இந்த மீள்குடியேற்றம் எப்போ நடக்கும்? என்னதான் மீள்குடியேற்றம் கொடுத்தாலும் அவங்களுக்கு வீடு மட்டும்தான் கொடுக்கணும், வேற என்ன கொடுக்கணும்? வீட்டை உடஞ்ச வீட்டை கொஞ்சம் கட்டி கொடுப்பாங்க, அல்லது இருந்தால் ஒரு 3 லட்ச ரூபா காசுன்னு சொல்லி ஒரு. இதை தவிர பரம்பரையாக இழந்த 25 வருஷ இழப்புகளை கொடுப்பாங்களா? அது கொடுக்க முடியாது. சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம். அப்போ இது மாதிரியான அநியாயத்தை செய்தவர்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யாங்க? அதுக்குரிய சரியான பரிகாரத்தை பெற்றுக்கொண்டார்கள். நல்லா விட மாட்டார். உலகத்தில் எந்த கடவுள் என்று எல்லா மதத்திலும் நம்புகிறோம். ஏன்னா கிறிஸ்தவர்கள் நம்புகிறாங்க, இந்துக்களை நம்புகிறாங்க, அதே மாதிரி பௌத்தர்களும் கடவுளை நம்புகிறாங்க. ஏன்னா சொல்வார்கள், அதாவது தெய்வம் அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அன்னைக்கு தான் அரசன் உடனே பனிஷ்மெண்ட் கொடுப்பான், தெய்வம் கொஞ்சம் லேட்டாகி தான் கொடுக்கும்னு எல்லாத்துலேயும் சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்யறது? முஸ்லீம்களுக்கு இன்னும் சொல்லதா இருந்தால் முஸ்லீம்கள் அவங்களோட ஊர்களில் இருந்திருந்தால் கூட விடுதலை புலிகளுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சிக்கும். முஸ்லீம்கள் இல்லைன்ற உடனே அங்கே இந்த தண்ணிய காடுகள் எல்லாம் இதனால் பயங்கரமான இழப்புகளை சந்தித்தார்கள்.
பாதிப்புகளை சந்தித்தார்கள். அல்லாஹ் தஆலா கண்ணுக்கு முன்னால் உங்களுக்கு அநியாயம் செஞ்சவங்களுக்கு என்ன நடந்துட்டு பாருங்க. உலகத்தில் இதான் நல்ல சொன்னா ஃபந்துரு, அதாவது சீரு ஃபில் அர்த், பூமியில பறந்து போய் பாருங்க. ஃபந்துரு கைஃப கான ஆகிபத்துல் முகذிபீன், பொய் சொன்னவர்களுக்கு என்ன நடந்திருக்கிறது என்று பாருங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப கிட்டத்தட்ட இது எப்போது 1990ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம், ஐப்பசின்னு தமிழ் மாதம் 30ஆம் தேதி யாழ்ப்பாணம், மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, வவுனியா இதில் 6000 முதல் 7500, 6000 முதல் 60000 முதல் 75000 வரைக்கும் உள்ளவர்கள், 60000 முதல் 75000. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதில் 4-5 மடங்காக போச்சு. 1 3 ஆவி, 3 10 ஆவி, 10 17 ஆவி, இப்படியே போகுது. அப்போ இப்போ அவ்வளோ மக்கள் அங்கே இந்த அகதிகளாக விரட்டப்பட்டார்கள். அப்போ இதில் அடுத்த ஒரு சம்பவத்தை ஞாபகம், 15/11/90ஆம் ஆண்டு வீரகேசரி செய்திப்படி மன்னாரிலிருந்து புலிகளால் துரத்தப்பட்ட முஸ்லிம்கள் தமது இருப்பிடத்துக்கு திரும்பிய போது புலிகள் சுட்டதில் ஒருவர், அப்போ ஊரை பார்க்க போன முஸ்லிம்களில் மன்னாரில் வச்சு அதில் ஒருவர் காலம் பண்ணி அதுக்கு பிறகு. அப்போ அதனால தான் இந்த ஆகஸ்ட் மாதத்தை வந்து சிவப்பு ஆகஸ்ட் என்று சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த அகதிகள் வெளியாக்கப்பட்ட இந்த என்னது அக்டோபர் மாதம், அதாவது கருப்பு அக்டோபர் என்று அதுக்கு 2 நினைவு சின்னங்களாக இலங்கையில் அதை வந்து அரசியல் ரீதியாக அரசியல்வாதிகள் கொண்டாடுறாங்க. இதே மாதிரி 2006ஆம் ஆண்டு இன்னும் ஒரு சம்பவம் நடக்குது. இதெல்லாம் இதுக்கு லேட்டஸ்டாக கடைசி காலப்பகுதியில் இது மாதிரி நிறைய இடம் நடக்குது. 2006ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட மூதூர், கிழக்கு மாகாணத்தில் உள்ள மூதூர் என்ற பகுதியில் இருந்து 40,000க்கும் மேற்பட்டவர்கள் வந்து என்ன செய்யப்படுறாங்க, அகதிகளாக்கப்படுறாங்க. இந்த மூதூர் சம்பவம் என்பது கடுமையான ஒரு கவலை நிறைந்த ஒரு சம்பவம். 40,000க்கும் மேற்பட்டவர்கள் அகதியாக்கப்பட்டார்கள். இந்த சம்பவத்தை நீங்கள் என்ன செய்யுங்க கொஞ்சம் பாருங்க. இதில் அகதியாக்கப்பட்டவர்கள் சில செய்தி சொல்றாங்க, அது முக்கியமானது. பேட்டி மாத்துறாங்க கொஞ்சம். அப்ப 2006ஆம் ஆண்டு மூதூர்ல இருந்து முஸ்லிம்கள் என்ன செய்யப்பட்டாங்க, வெளியேற்றப்படுறாங்க. அவங்க வெளியேறி வர காட்சியை பாருங்க. கொஞ்சம் சவுண்டு வச்சா கொஞ்சம் வைங்க. முஸ்லிம்களை வெளியேற்றுவதுதான் புலிகளின் நீண்டகால திட்டம் என்பதும் பெருமளவு கூட்டுப் படுகொலை நடாத்துவதே புலிகளின் நோக்கமாக இருந்தது என்பதற்குமான சாட்சியம் அந்த துயர வாழ்வை நேரடியாக எதிர்கொண்ட 38,000 முஸ்லிம் உயிர்களுமாகும். இதற்கு வேறு சாட்சியங்கள் தேடி போக வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. உலகளவில் இன்று மாறிவரும் அரசியல் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு புலிகள் தந்திரோபாய அடிப்படையில் முழு முஸ்லிம்களின் வெளியேற்றத்தை திட்டமிட்டு நடத்தினர். இருந்தும் முழு மக்களின் தாயகம் திரும்பும் உறுதியான முடிவும் வாழ்வும் மீண்டும் முழு மக்களை தமது தாயக மண்ணுக்கு கொண்டு சென்று சேர்த்திருக்கிறது. விளாத்திமுனை மலையடிவாரன் கூட்டுப் படுகொலையில் ஆயிரக்கணக்கானோர் மறித்து போக வாய்ப்பிருந்தும் அச்சூழலின் புறநிலைகளின் காரணமாக பெருமளவு தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. வட மாகாணத்திலிருந்து முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்ட போதோ காத்தாங்குடி, ஏறாவூர், அழுங்கிப்பொத்தான படுகொலைகளின் போதோ அந்த சூழலை ஆவணமாக்கும் உடல் முயற்சிகள் மேற்கொள்ளப்படாதது பெரும் இழப்பே. அந்த நிகழ்வு முழு வெளியேற்றத்தின் போது நிகழ்ந்துவிடக் கூடாது என்கிற அக்கறையின்பால் இச்சிறு தொகுப்பு தொகுக்கப்பட்டுள்ளது. இச்சிறு தொகுப்பில் சொல்லப்பட்டவைகள் மூதூர் மக்கள் அனுபவித்த மிக பெரும் துயரின் ஒரு சிறு மக்கமையாகும். வடக்கு கிழக்கு தாயக மண்ணில் தமிழ் முஸ்லிம் மக்களின் இணைந்த வாழ்வு புலிகளின் அதிகார ஆசையினால் கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது. முஸ்லிம் மக்களுக்கு எதிரான விரோதம் புலிகளின் சித்தாந்தமாகவே உள்ளது. தமது வீடுகளில் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்த முஸ்லிம்களை புலிகளின் செயல் தமது மண்ணிலிருந்தே அப்புறப்படுத்தியுள்ளது. மூதூரில் 38,000 முஸ்லிம்கள் புலிகளின் துலை கரத்திலிருந்து தப்பி பயணித்து நெடுந்த
1990களில் வடமாகாணத்திலிருந்து முஸ்லிம்களை இன சித்திகரிப்பு செய்து வெளியேற்றிய அதே காலகட்டத்தில் கிழக்கு மாகாணம் பூராகவும் வாழும் முஸ்லிம்களை தமது மண்ணிலிருந்து வெளியேற்ற விடுதலை புலிகள் எடுத்த முயற்சியை முஸ்லிம்கள் துணிந்து நின்று தமது மண்ணிலேயே காலூன்றி எடுத்ததனால் தான் அவர்களால் அங்கு இன சுத்திகரிப்பு செய்யப்படாத வரலாற்றுடன் இன்னமும் வாழ முடிகிறது. இல்லையே 1990களில் வடமாகாண முஸ்லிம்களின் வெளியேற்றத்தில் நிகழ்ந்த துயரமும் வாழ்வும் தான் கிழக்கு மாகாண முஸ்லிம்களுக்கும் கிடைத்திருக்கும். இதுதான் யதார்த்தமான நிலவரமாகும். 1990களில் கிழக்கு மாகாணத்திலிருந்து முஸ்லிம்களை இன சுத்திகரிப்பு செய்ய புலிகள் முஸ்லிம் மக்களின் மீது கட்டவிழ்த்துவிட்ட இனப்படுகொலைகளும் அழிவுகளும் வரலாற்று பதிவுகளுக்குரிய பேரவலமாகும். முத்திவில் தொடக்கம் அக்கறை பற்று ஒலிவில் சாய்ந்தமர்ந்து காத்தாங்குடி ஊராவூர் ஓட்டமாவடி வாழச்சேரி கிண்டியா மூதூர் என புலிகள் முஸ்லிம்கள் மீது மிக பெரிய அளவிலான இராணுவ நெருக்குவாரங்களை தொடுத்து அவர்களை வெளியேற்ற சிந்தித்தனர். கிழக்கின் பல முஸ்லிம் கிராமங்கள் 4 வருடங்களுக்கு மேலாக புலிகளின் இராணுவ முற்றுகைக்குள்ளேயே இருந்தன. இறுதியில் புலிகள் கிழக்கிலிருந்து முஸ்லிம்களை வெளியேற்றும் முயற்சியில் பெரிதும் தோல்வியையே சந்தித்தனர். கிழக்கிலிருந்து முஸ்லிம்களை வெளியேற்றும் முயற்சியை புலிகளால் சாத்தியப்படுத்த முடியாது போனாலும் கூட முஸ்லிம்கள் தொடர்பில் தமது சித்தாந்தத்தையோ செயற்பாடுகளையோ கைவிடவில்லை. மிக மோசமான இராணுவ பொருளாதார அரசியல் அடக்குமுறைகளை காலத்துக்கு கரணம் கிடைக்கும் பொழுதுகளிலும் புலித்தலைமை நிறைவேற்றியே வந்திருக்கின்றன. இந்த இன சுத்திகரிப்பு செயற்பாட்டின் விளைவாகவே கடந்த ஆகஸ்ட் 2006 மூதூர் முஸ்லிம்களின் வெளியேற்றமும் நிகழ்ந்தது. மூதூர் முஸ்லிம்களை விடுதலை புலிகள் வெளியேற்றியது முஸ்லிம்களின் பாதுகாப்பு கருதித்தான் எனவும் அது ஒரு சர்ச்சையில் நிகழ்ச்சி எனவும் வாதிடுபவர்களும் வடக்கு கிழக்கு முஸ்லிம்களை அவர்கள் தாயகத்தில் இருந்து வெளியேற்றுவதில் எந்த தவறும் இல்லை என வாதிடுபவர்களும் இன்னமும் மேற்படி கருத்து கொண்டவர்களின் நிலைப்பாடுகளை விட மனிதர்களை அவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளை ஆதிக்க தரப்புகளின் மீறல்களை துணிந்து கண்டிக்கும் அவற்றை அம்பலப்படுத்தும் குரல்களை அதிகம் கவனத்தில் எடுக்க வேண்டிய தருணம் இது. அந்த குரல்களின் உறுதியிலும் திருக்கத்திலும் தான் உண்மையான நிம்மதியும் மனித வாழ்விற்கான நம்பிக்கைகளும் தங்கியுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணத்தில் ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து வருகின்ற முஸ்லிம்களை வடக்கு கிழக்கு தாயகத்தில் இருந்து விரட்டியடிப்பதும் அவர்களை கொன்றளிப்பதுமே விடுதலை புலிகளின் சித்தாந்தமும் செயற்பாடுமாகும். இதில் எமக்கு எவ்வித சந்தேகமும் இல்லை. 1990 இறுதி பகுதியில் வடக்கிலிருந்து புலிகளால் திட்டமிட்டு இன சுத்திகரிப்பு செய்யப்பட்டு துரத்தி அளிக்கப்பட்ட முஸ்லிம்கள் 17 வருடங்கள் கடந்துவிட்ட நிலையிலும் தமது தாயகத்திற்கு திரும்பி செல்ல முடியவில்லை. 2002 புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை அடுத்து ஏற்பட்ட அமைதி சூழலிலும் அம்மக்களால் வடமாகாணத்திற்கு சென்று வாழ முடியவில்லை. திரும்பி செல்ல வடமாகாண முஸ்லிம்கள் எடுத்த அனைத்து முயற்சிகளும் விடுதலை புலிகள் தலைமை நேரடியாகவும் மறைமுகமாகவும் தடுத்து நிறுத்தி வந்துள்ளன. அதே போல இன்னொரு சம்பவத்தை பாருங்க. இது சம்பந்தமாக அவங்க கொடுக்கிற
அவங்க சொன்னாங்க இந்த போட்டா போவாங்க உள்ளுக்குள்ளார வாங்கன்னு சொல்லி அவங்க எழுதி எங்க எடுத்தாங்க. அப்படியே வந்தோடனே ரெண்டு மறைஞ்சிட்டு ஆம்பளை வேறையா இங்க பொம்பளை வேறையா அப்படின்னு சொல்லி பிரிச்சாங்க. பிரிச்ச உடனே பிச்சை கஷ்டத்துக்கு மத்திய எல்லாம் செக் பண்ணி இங்க ஆம்பளை எல்லாம் கொஞ்சம் அந்த எடுக்கிறாங்க அந்த கொண்டு போறது. அதே வெற்றியோடு வந்து விழுந்தவுடனே மக்கள் அலுவலப்பட்ட மையத்தை காயம் என்ன செய்ய அவரே ஓட சொல்லணும். அந்த வெடிக்காரி 2000 கொண்டு போறதுக்காக தான் இவங்க செஞ்சு மிச்சம் சொல்லி ஒரு பாடம் முடிக்கணும். அதுக்கடுத்து பெண்களை வர எடுத்தாங்க, ஆண்களை வர எடுத்தாங்க. எடுத்துருந்தாங்க அதுல முக்கியமான ஆண்களை தேர்ந்தெடுத்தாங்க, வாழ்வுகளை தேர்ந்தெடுத்தாங்க, முக்கியமான கலை வியாபாரிகள் விவசாயமானவர்களை தேர்ந்தெடுத்தாங்க. நீங்க அப்படின்னு கணக்கு பேரை தேர்ந்தெடுத்தாங்க. பெண்கள் எல்லாமே பெண்கள் அதுல பேசிட்டு என்னோட கணவர் போறாரு, என் மகன் போறாங்க, அப்படி இப்படின்னு கணக்கு பேர் அதுவே இருந்தாங்க. கொஞ்சம் பேர் தண்ணி வேணும். அப்ப அந்த நேரத்துல தண்ணி தான் சரியான மாதிரி மழைய வாழ்றது வறண்ட அந்த தண்ணி வந்தாங்க. அவங்க சொன்னாங்க கடமை தண்ணிச்சு அந்த சுதி கடமை தண்ணிச்சு அதை குடிங்க. மக்கள் அதையும் குடிச்சாங்க. குடிச்சு வராம அப்படி குடிங்க கூட ஆண்களை வேற எடுத்து 2 பேர் மக்களுக்கு முன்னிலையில 2 பேரை சுட்டாங்க. ஓடக்கூடிய நேரத்துல சுட்டாங்க. அதுக்கு நான் தேர்ந்தெடுத்தாங்க தலைக்கு நிப்பாட்டி கட்டி அடிச்சாங்க. மக்களுக்கு பார்த்து கஷ்டப்பட்டு அந்த நேரத்துல சில பேர் கண்ணையும் கட்டி கையையும் கட்டி அப்படி வேற விதமான செயல்படுத்தினாங்க. அதை பெண்கள் போய் கத்தி கொண்டு ஆண்களை விடுமை சொல்லும் போது அவசியமான உனக்கு தேவையில்லை இருக்காது அப்படின்னு சொல்லி அடிச்சாங்க. பெண்கள் அடிச்சாங்க. அடிக்கிற நேரத்துல அப்படி சில அந்த இடத்துல வச்சு எங்களை மறைக்கப்பட்டாங்க. மறைக்கப்பட்டு சொன்னாங்க இந்த ரோட்டால போவாங்க, நாங்க கிளைம் வச்சிருக்கோம், ஆகவே நீங்க கட்டுப்பாட்டு உள்ளார வந்து அப்படி உலக கொடுக்க பேசி அப்ப எங்களோட பாடல் வந்து இருந்தார். அவர் பாடல் சொன்னாரு உங்களுக்கு எதுவும் நடக்காது, நாங்க உங்களை கொண்டு போறோம், நீங்க வாங்க. அப்ப அதற்கு சொன்னாரு எதுவும் நடக்காது, அது நாம போகல. அப்ப நாம போயிட்டு இருந்தோம். போயிட்டு இருந்தோடனே ஏபிடியினர் அவங்களோட வாக்கி தறிக்கை மூலமாக அறிவிச்சாங்க. பலகட்ட தலைவர்கள் பேர் பண்ணாங்க. பண்ணி எங்க குழந்தைகளை வேறையா பொண்டாட்டி மாதிரிலாம் வேறையா எடுத்தாங்க. எடுத்து இந்த ஒரு அண்ணமான தமிழர்கள் 15 வயதுக்கு 35 வயதுக்கு நடப்பட்ட இளைஞர்களை ஒரு பக்கமாக ஒதுக்குனாங்க. அவங்களுடைய கல்சனை கலட்டாங்க, கைகளை கட்டுனாங்க, எங்களோட தாய்மார் கூட விட்டு கட்டுனாங்க, பெரிய வீட்டு கம்பெடுத்தாங்க, அடிச்சாங்க. இதுவரைக்கும் எங்க பொண்டாட்டி பிள்ளைகளை வச்சுட்டாங்க. ஒரு தடவை கூட கை வச்சு பார்த்தீங்க எங்க பொண்டாட்டி பிள்ளை மாட்டு கணக்கில் அடிச்சு திறக்கிறாங்க. நாங்க ஓரம் கத்திட்டு இருந்தோம். எங்க பிள்ளைய கொண்டு போய் எங்க பிள்ளை தண்ணி கேட்டு கத்தியா இருந்துச்சு. அந்த கட்டத்துல எங்க பிள்ளை என்ன கட்ட தொடங்கிச்சு. ஏமாப்பா கத்துறீங்க சொல்றேன், உனக்கு தண்ணிதான் முடியாம நான் இருக்கிறேன். அந்த இடத்துல வச்சு என் பொண்டாட்டி பிள்ளை எல்லாரையும் திரிஞ்சு எங்க பொண்டாட்டி பிள்ளை நமக்கு அடித்தாங்க. அதுக்கப்புறமா நான் முன்கிறாங்க ஒரு செல்வம் வந்து விழுந்துச்சு. அது செல்வம் விழுந்த டைம்ல கொஞ்சம் பேர் கட்டினவங்க அவங்களுக்கு ஓடிட்டாங்க. அது கொஞ்சம் பேர் அப்படியே வச்சு வெடி வச்சிருக்காங்க. ஒரு மார்க்கெட்டுக்கார இப்படி 2 காலம் தரைஞ்சிட்டு எடுத்துட்டு போனாங்க. அந்த கையில 3 லட்சம் ரூபாய் சல்லி இருந்துச்சு. அது கொஞ்சம் பிள்ளை கட்டி கடந்துச்சு. யாரையும் அவங்களை எதிர்பார்க்கல. மூணு மக்களை எப்படியாவது நாங்கள் வெளியேற்றுவோம் என்ற ஒரு அவங்க திட்டமிட்ட செயலும் 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு முற்பாடு துண்டு பிரசுரமா இருந்தாங்க. அது உண்மை. அதுக்கு பிறகு தான் அதை செயற்பாடாக வச்சுதான் எங்களை இந்த வேலைக்கு 64 சந்தில வச்சு மறக்கப்பட்டு இங்க போக சொல்லி அங்க சோகத்தவங்க அடி வாங்கிட்டா நாங்க அடிச்சாங்க. அடிச்சு கையெல்லாம் கட்டினாங்க. காரணம் சொல்லி வந்து அவங்க சொல்ல எப்படி எடுத்தாங்க தெரியுமா? நாங்க எங்க 52 பேர் எங்க குடிமகன் 52 பேர் எடுத்து கடைசியா வந்து செல்லன் வந்து மூணு இடத்துல எல்லாரும் கறி படிக்கிறாங்க. போகும் மிச்சம் கஷ்டப்பட்டு அதுல வந்து வந்த இடத்துல பொம்பளை எங்களை சொன்னாங்க. பொம்பளை மோசம் பண்ணிட்டாங்க. சொல்றீங்கிறது மெயின் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இது மாதிரியான கோர சம்பவங்களை ஒன்றல்ல 2 அல்ல, 100கணக்காக 1000கணக்காக உங்களுக்கு காட்டலாம். ஆனால் இந்த நிகழ்ச்சியை ஒரு குறுகிய நேரத்தில் தொகுத்து வழங்குறதால இது இப்படி ஒரு நிகழ்ச்சி எனக்கு ஃபெஸ்ட். நான் ஒரு வரலாற்று ஆசிரியரோ அல்லது ஆய்வு செய்கிறோ இல்லை, மார்க்க சம்பந்தமான பிரச்சாரங்களில் ஈடுபடுறவர்கள். அதுக்குரிய சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, அதுக்குரிய சாதனங்களும் எங்கள்கிட்ட கிடைக்கல. இதுக்கு சரியான மட்டும் திரையில் தான் இது சரியான ஒரு கிளியரான ஒரு செய்தி எடுத்து காட்டணும். அப்போ அதனால் முடியலை. இப்போ இது என்னத்துக்கு, இதில் நமக்கு என்ன பிரயோசனம், இதை தெரிஞ்சுக்கிட்டதால
இது ரெண்டு பிரயோசனம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மல்லம் யஹ்தம்ம பி அம்ரில் முஸ்லிமீன ஃபலைஸ மின்னன். முஸ்லிம்களுடைய பொது விஷயத்தில் யாருக்கு அக்கறை இல்லையோ அவர்களை எங்களை சார்ந்தவர்கள் அல்ல என்றார். இப்போ உதாரணமாக தமிழ்நாட்டில் ஒரு சகோதரன் பாதிக்கப்படுறான் என்பது அது நான் பாதிக்கப்படுறதாக நான் நினைக்கணும். ஒரு முஸ்லீம் சகோதரன் சவுதி அரேபியாவில் பாதிக்கப்படலாம், அவன் நைஜீரியாவில் பாதிக்கப்படலாம், தமிழ்நாட்டில் பாதிக்கப்படலாம். அந்த சகோதரத்துவம் என்பது ஈமானை சார்ந்திருக்கிறது. அந்த ஈமானியை ஒருத்தனுக்கு என்ன நடந்துட்டா, ஒரு கூட பிறந்த ஒரு சகோதரனுக்கு ஏதாவது ஒரு நோய், என்ன நடந்தது, என்ன விஷயம், உங்களுக்கு எப்போ நடந்தது, எல்லாம் விசாரிப்போம். இப்போ இதே மாதிரி தான் இஸ்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மஸலுல் முஃமினீன ஃபீ தவாத்திஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆத்துஃபிஹிம் கமஸலில் ஜஸத். மூமின்கள் தங்களுக்கு மத்தியில் அன்பு இறக்கம் காட்டுறதுல ஒரு உடம்பை போல இருக்கிறாங்க. ஒரு உடம்பை போல உள்ள இஸ்லாமிய சகோதரத்துவம் வந்து பக்கத்தில் இருக்கிற இலங்கையில் என்ன நடக்குதுன்னு சொல்லி அங்குள்ள முஸ்லீம்களை பற்றி கீழக்கரையில் இருக்கிற ஒரு சகோதரருக்கு தெரியாமல் இருப்பது என்பது அது ஒரு பெரிய ஒரு முஸ்லீம் சமுதாயத்துக்கு பற்றி அவற்றை சரியான ஒரு அக்கறை இல்லைன்றதை தான் வெளிப்படுத்தும். அதனால் இது போன்ற இன்னும் ஆயிரக்கணக்கான செய்திகள் இருக்கிறது. குறுகிய நேரத்துக்குள்ள எனக்கு இவ்வளோ தான் கொடுக்க முடிந்தது. இது கூட நான் கொடுப்பனா இல்லையாண்ட ஒரு தடுமாற்றமான ஒரு நிலை தான் நான் வந்தேன். ஏன்னா அதுக்குரிய அந்த அமைப்புகள் இல்லைன்றதுக்காக ஏதோ எங்களுக்கு இருந்த குறுகிய வசதியை கொண்டு இந்த செய்திகளை இப்போ இந்த ரமலான் மாதம் உங்களுக்கு வந்திருக்குது. இதில் நீங்கள் ஒரு பாடம் படிக்கணும். ஒன்று, இது சோதனையாக இருக்கலாம், அல்லது அல்லாஹ்வுடைய படிப்பினை இருக்கலாம், அல்லது தண்டனையாக இருக்கலாம். இந்த மூணில் எதாக இருந்தாலும் நாங்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமாக வாழ்கிறதுக்கு நாம் எந்த நாள் நினைச்சணும். எந்த மௌத்தும் வரலாம், அழிவும் வரலாம், சாவும் வரலாம், எது வேணாலும் வரலாம். இன்றைக்கி காசு இருக்கலாம், நாளைக்கு இல்லாமல் போகலாம். எங்கட ஈமானியர், எங்களோட அமல்கள், எங்களோட அல்லாஹ் பற்றிய நம்பிக்கைகள் நாம் எந்த அளவுக்கு செய்யணும். எப்படி நான் ஒன்று சொல்கிறோம், அடுத்தவர்களுடைய மானத்தில், மரியாதையில், உரிமையில், இரத்தத்தில் கை வச்சால் இதுதான் உங்களுக்கு முடிவு. இந்த இலங்கையில் வந்த இந்த பிரச்சனை நாளைக்கு இலங்கைக்கே திருப்பி வராது என்பதற்கு உத்தரவாதம் இல்லை, நாளைக்கு தமிழ்நாட்டில் வராது என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. அப்போ இந்த உத்தரவாதம் இல்லாத சிறுபான்மை இனமாகத்தான் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பெரும்பாலும் உலகத்திலே ஒரு சிறுபான்மையான ஒரு பலவீனமான ஒரு நிலைமையில் நாங்கள் இன்றைக்கு என்ன செய்யப்படுகிறோம், ஆக்கப்பட்டிருக்கிறோம். இஸ்லாமிய சமூகம் என்றால் அவர்கள் வந்து பலிக்கடாய்கள், அவர்கள் நசுக்கப்பட வேண்டியவர்கள், அவர்கள் ஒடுக்கப்பட வேண்டியவர்கள், இஸ்லாமிய கொள்கை உலகத்திலிருந்து மறுக்கப்பட வேண்டியது, குர்ஆனுடைய வார்த்தைகள் மாற்றப்பட வேண்டியது என்று ஐரோப்பிய சிந்தனைகள் இந்த உலகம் முழுக்க ஆந்த போல வேவ பார்த்துருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் இதெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை மாதிரி உங்களுக்கு தெரியலாம். இது சின்ன பிரச்சனை அல்ல. நாளைக்கு இதே எங்களுக்கு வந்தால், எங்களோட குடும்பத்தில் வந்தால் இந்த பிரச்சனை, இந்த சம்பவங்கள் எங்களுக்கு வராது என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. அதனால் இதிலிருந்து நமக்கு படிப்பினை வரணும். அல்லாஹ் சொல்றான, குல் சீரு ஃபில் அர்த், பூமியில் நீங்கள் பறந்து தெரிஞ்சு பாருங்க இந்த பொய்ப்பித்தவர்களுடைய கதை என்ன நடந்திருக்கிறது என்று அல்லாஹ் பார்க்க சொல்றான். அப்போ அந்த அடிப்படையில் ஒரு படிப்பினையாக இருக்கட்டுமே என்பதற்கு இந்த சம்பவத்தை கொடுத்தமே தவிர இலங்கை அரசாங்கத்தையோ, இலங்கை விடுதலை புலிகளுடைய போராட்டத்தையோ, தமிழ் மக்களுடைய உரிமைகளையோ நாங்கள் கொச்சைப்படுத்துவதற்கு நாங்கள் இதை சொல்லலை. தமிழ் மக்களை நீங்கள் இதை கேட்டால் கூட பாருங்க, இதில் விடுதலை புலிகள் செஞ்சது சரியா? இப்படி உங்களோட சமுதாயத்தில் உங்களோட குழந்தைகள், உங்களோட பிள்ளைகள், உங்களுடைய சகோதரன் பாதிக்கப்பட்டால் இதை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் சரி காணுவீங்களா? இந்த உணர்வு முஸ்லீம்களுக்கு வந்தால் மட்டும் ஏன் அதை நீங்கள் தவறாக நினைக்கிறீர்கள்? சில நேரம் ஒருவன் அளவு கடந்து பாதிக்கப்படுகின்ற போது அதற்கு பகரமாக அதற்கு ஒரு பழி வாங்க வேண்டும் என்ற ஒரு சின்ன ஒரு விஷயத்தை செய்தால் ஏன் அதை நீங்கள் முஸ்லீம்கள் ஒரு அநியாயக்காரர்கள் என்று முடிவெடுக்கிறீர்கள்? இந்த பார்வை உங்களுக்கு வர வேண்டும் என்பதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். இன்ஷா அல்லாஹ் இதே போன்ற ஒரு நிகழ்ச்சி, இதைவிட ஆவணங்களை இன்னும் கூடுதலாக திரட்டி ஒரு அழகான முறையில் நாங்கள் உங்களுக்கு வெளியாக்குவோம். இதுவரை நேரமும் இந்த நிகழ்ச்சியை வளமையை விட கூடுதலான நேரம் எடுத்து பொறுமையாக இருந்து இங்கே கேட்டவர்கள், இதை இணையதளங்கள் ஊடாக பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், இதில் குறை நிறைகள் இருந்திருக்கலாம். குறைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, நிறைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. குறை விடுபட்டிருந்தால் அது என்னுடையது என்பதை கூறி முடிக்கிறேன். ஹாதாமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அழைப்பு பணியினுடைய அவசியம் என்ற தலைப்பில் நாளைக்கும், நாளை மறுநாள் பெருநாளை எவ்வாறு கொண்டாடுவது என்ற தலைப்பிலும் இன்ஷா அல்லாஹ் உரை நிகழ்த்தப்படும். நிறைய தலைப்புகள் விடுபட்ட மாதிரி உங்களுக்கு தெரியும். என்ன செய்ய, சில தலைப்புகள் முக்கியமானன்னு சொல்லி போட்டு கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் பெருநாள் முடிஞ்சும் அல்லாஹ் நாடினால் ஒரு நாள் 2 நாள் வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் அறிவிச்சு போட்டு அந்த நிகழ்ச்சியை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தருவோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா